நெஞ்சம் நிறைந்த பிரார்த்தனையையும் வாழ்த்துக்களையும் நினைவிலே பதிவிட்டு நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். அமைதி நிலவட்டும் அன்புக்குரியவர்களே, நம்ம ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து ஒரு 4 தலைப்புகளில் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு 6வது வாரம். இந்த 6 வாரத்தினுடைய வகுப்பு 15/9/2024 மாலை 6:45. நம்ம ஒவ்வொரு வாரமும் 4 தலைப்புகளில் பேசிக்கொண்டிருக்கிறோம். 4 தலைப்புகள் என்னென்ன அப்படின்னு சொன்னால், அழகின் சிரிப்பு, ஆரோக்கியத்தின் அழைப்பு, மனதோடு பேசுவோம், இயற்கையோடு இணைவோம் அப்படின்ற 4 சப்ஜெக்டு. இந்த 4 சப்ஜெக்டுகள்லையும் நமக்கு என்ன பயன் இருக்குது, என் நோக்கம் என்ன அப்படின்னா, நோக்கம் நம்மளை நாமளே பார்த்துக்கொள்வது, இன்னொருடைய துணை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை நிம்மதியாக எப்படி நடத்தி கொண்டு செல்வது, அதற்கான ஏற்பாட்டுக்குள்ள நம்மளால ஒரு இதுக்குள்ள ஜெயிக்க முடியும் சொன்னால் இந்த நிகழ்ச்சியின் வெற்றி அதுதான். அப்படி போன வாரம் நம்ம பார்த்த சப்ஜெக்ட்லேருந்து இப்போ மறுபடியும் கண்டினியூ பண்ணுவோம். போன வாரம் மனதோடு பேசுவோம். போன வாரம் நம்ம ஆரம்பத்தில் ஆரோக்கியத்தின் அடிப்படையில் ஆரம்பித்தோம். இன்னைக்கு மனதோடு பேசுவோம். இப்போ போன வாரம் மனதோடு பேசுவோம்ல என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அண்டு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இது 2 பற்றியும் பேசிகிட்டு இருந்தோம். இதனுடைய இடம் எது அப்படின்னு சொன்னால், இதயம்தான் இதனுடைய இடம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். அப்போது இதயத்திலிருந்து மூளையில் பதிவிடக்கூடிய செய்திகள்லாம் நம்முடைய வாழ்க்கையோடு எப்படி ஒருங்கிணைத்திருக்கின்றது, நம்முடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி அமைகிறது, அது நம்முடைய வாழ்க்கையின் தரத்தை எப்படி திசை மாற்றுகிறது. அப்போ இந்த தாழ்வு மனப்பான்மையினால் ஏற்படக்கூடிய நன்மைகள், தாழ்வு மனப்பான்மையினால் ஏற்படக்கூடிய தீங்குகள், உயர்வு மனப்பான்மையினால் ஏற்படக்கூடிய நன்மைகள், அதனால் ஏற்படும் தீங்குகள், இதுதான் போன வாரம் பேசணும். இப்போ தாழ்வு மனப்பான்மை ஒருத்தருக்கு இருக்க போகும்போது அது என்ன செய்யும்னு சொன்னால், அதுதான் மூலப்பொருள், ரா மெட்டீரியல். இதை வச்சு அந்த மனசு என்ன பண்ணும், பிளான் பண்ணும். நாம் தாழ்ந்து போயிருக்கிறோம், நம்ம மேலே வரணும், மேலே வரணும், மேலே வரணும் அப்படின்னு நினச்சி 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 அந்த பிளான் பண்ணி அந்த பிளான் டெவலப் பண்ணி கொண்டு வர போகும்போது அவர்கள் வெற்றியாளர்களாக மாறுகிறார்கள். அப்போ தாழ்வு மனப்பான்மை அடித்தளத்தில் தாழ்வு மனப்பான்மை இருக்குது. அது எங்கே கொண்டு போய் நிறுத்துதுன்னா, வெற்றியினுடைய முகட்டில் கொண்டு போய் நிறுத்துது நம்மளை. இது பாசிட்டிவ் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இதே நெகட்டிவ் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னு சொன்னால், போன வாரம் பேசுகிற மாதிரி நாம் இப்போ நம்ம ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறோம், இதெல்லாம் இருந்தால் தான் நமக்கு சொசைட்டியில், சமூகத்தில் நம்மளால் மதிக்கப்படுவோம். அப்போ நம்ம அழகாக இல்லை, அதற்கான ஏற்பாடுகள் செய்யணும். நம்ம அறிவாக இருக்கிற மாதிரி நம்மளை காமிச்சிக்கணும். அதே மாதிரி நம்ம ஆடம்பரமாக இருந்தால் தான் அடுத்தவங்க நம்மளை மதிப்பாங்க. இப்படியான எண்ண ஓட்டங்களை நமக்குள்ளே பதிவு பண்ணிட்டே வரப்போகும்போது இதோட தொடர்ச்சி என்னவாகுதுன்னா, அதுக்கான நம்மளை மேம்படுத்திக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மகிட்ட பொருளாதாரம் இருக்குதா, அதை செலவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத காலி பண்ணுறது. அதுக்கப்புறம் மேற்கொண்டு இதாக இருந்ததுன்னா விற்று அதை செலவு பண்ணுறது. ஒரு வீட்டை விற்று கார் வாங்குற மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கப்புறமும் அந்த அடங்காத அந்த ஆசை அடுத்தது எங்கேயாவது கடன் வாங்க முடியுமா, அந்த கடன் வாங்குவதனுடைய தொடர்ச்சி தான் போன வாரம் சொல்கிறேன். இந்த வங்கி நிறுவனங்கள், நிதி நிறுவனங்கள்லாம் நம்மளை எப்படி பயன்படுத்திக்கிறாங்கன்னு சொன்னால், இதை பயன்படுத்தி இஎம்ஐ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வலைத்தளத்திற்குள்ளே நம்மளை கொண்டு போய் அமைக்க வச்சிடறாங்க. அதுலேருந்து விடுபடணும்னு சொன்னால், நேர்மறையான தாழ்வு மனப்பான்மை அந்த இடத்துக்குள்ளே வரப்போகும்போது நாம் வெற்றியின் இலக்கை தொடங்கிவிட்டோம், இலக்கை நோக்கிய பயணம் தொடங்கிடுச்சு. அந்த இடத்துல நம்ம மீண்டும் தொடங்கணும்னா
நாம் என்ன பண்ணுவோம், நம்முடைய எண்ண ஓட்டங்கள் வந்து அதுக்கு முன் வாரம் பேசுகிறேன் பார்த்தீங்களா, எண்ணங்கள் தான் நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது, நம்பிக்கை தான் செயல்களை செய்ய வைக்கிறது, அந்த செயல்கள் தான் பழக்க வழக்கங்களாக மாறுகிறது, அந்த பழக்க வழக்கங்கள் தான் நம்முடைய குணநலன்களை தீர்மானிக்கிறது, கேரக்டரை. அந்த குணநலன்கள் அப்படின்ற அது வரைக்கும் ஒரு அறிஞர் சொன்ன விஷயத்த சொன்னோம். அதை தாண்டி நாம் மறுபடியும் எங்கே டெவலப் பண்ணி கொண்டு போகணும்னு சொன்னால், அதே கேரக்டர், அதே குணநலன், அது அதுக்கேற்ற மாதிரியான எண்ணங்களை நமக்கு உருவாக்கி தருகிறது. அப்போ ஒரு நல்ல குணநலன் உள்ள பாரம்பரியத்திலேருந்து நம்ம அந்த ஜெனட்டிக் மேட்டர் வந்து உள்ளே வரப்போகும்போது நமக்குள்ளே எப்படி வரும்னா நல்ல எண்ணங்கள் நமக்குள்ளே விதைக்கப்படும். அப்போது பெற்றவர்கள் பட்ட கடன் பிள்ளைகளை சேருவதுண்டுன்னு ஒரு பழமொழி இருக்குது. அந்த பழமொழி தான் வந்து இந்த இடத்துல நம்ம நினைவூட்டுறோம். எப்படி? அப்போ அவங்க வந்து அந்த எண்ணங்களில் என்ன விதைச்சிட்டு போனாங்களோ அதுதான் வந்து அடுத்த ஜெனரேஷனில் வந்து அது அவங்களோட முடிஞ்சு போச்சு அப்படிலாம் இல்லை. அடுத்த ஜெனரேஷனில் வந்து நமக்கு அது எண்ணங்களாக மறுபடியும் உண்டாகுது. அந்த எண்ணங்கள் அப்படின்ற விதைகளாக நம்ம வந்து உருவாகுது. அதுலேருந்து நாம் செடியாக மரமாக முளைத்து நம்மளுடைய எண்ணங்களை டெவலப் பண்ணிட்டு கொண்டு போகிறோம். அப்போது அதே மாதிரி இந்த அறிவாற்றலில் கூட அதே மாதிரி தான் தாழ்வு மனப்பான்மையில் பற்றி பேச போகும்போது, இந்த அறிவாற்றல் நமக்கு குறைவான அறிவு இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அது வந்து நிறைய இருக்கிற மாதிரி இந்த சொசைட்டியில் காமிச்சிக்கணுன்றதுக்காகவே சில விஷயங்களை பண்ணுவோம். இப்போ வந்து ஒரு ஆவரேஜ் அறிவு மனப்பான்மைக்கும் குறைவாக உள்ள சில பேர்லாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த காக்னிசன்ட் எஃபெக்ட் வந்து அவங்களோட கம்மியாக இருக்க போகும்போது, அவங்களுக்கு வந்து அதை எல்லாரோடையும் ஈக்குவலாக கொண்டு வரதுக்கான பயிற்சிகள்லாம் வந்து கொடுக்கக்கூடிய நிறைய அமைப்புகள்லாம் இருக்குது. அப்போ அது மாதிரி சாமானியர்கள்ட்டையும் அந்த மாதிரி உள்ளவங்களாம் இருக்கிறாங்கன்னா நிறைய நம்மளோட நம்ம இருக்கிறோம். நமக்குள்ளேயே வரும். எல்லாருக்குள்ளேயும் வந்து போகும். சில பேர் அதே மாதிரி வந்து கேரக்டர் உடையவங்களும் இருப்பாங்க. எப்படின்னு சொன்னால், அடுத்தவங்க பார்க்கும்போது ஏதாவது ஒன்று அதை இதை எனக்கு இது இப்படி செஞ்சு காட்டுறது, அது இப்படி நடந்து காட்டுறது, அது பேசி காட்டுறது, அது வேலை செஞ்சு காட்டுறது, இதை பற்றி பேசுறது. அடுத்தவங்க அது இந்த விஷயம் நமக்கு வந்து நமக்கு தெரியுன்றதை பற்றியெல்லாம் அவங்க கவனிக்க போகிறதில்ல. அதை விட முக்கியமாக நம்மளை எப்படி இருக்கமோ அந்த நேச்சர் தான் அவங்களுக்கு புரியும். அதை தாண்டி நீ அப்படிலாம் கிடையாது. நான் வேறு நேச்சரில் வந்து நான் உங்களை காமிக்கிறேன் பாரு. எனக்கு நீங்கள் பேசியிருக்கிற அந்த மேட்டரும் தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சாதாரண ஒரு வியாபாரி எனக்கு வந்து அந்த சட்ட நுணுக்கம்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறது. இல்லை சட்ட நுணுக்கம் தெரிஞ்சவர் வந்து எனக்கு மருத்துவம்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறது. அதே மாதிரி டாக்டர் வந்து எனக்கு விவசாயம்லாம் தெரியும்னு நினைக்கிறது. தெரிஞ்சால் தெரிஞ்சு பேசுறது அது நல்ல விஷயம். தெரியாமலேயே தெரிஞ்ச மாதிரி காமிக்க போகும்போது அவங்க வந்து தன்னை வந்து எப்படியோ நமக்கு எல்லாம் தெரியும்னு நிலைநாட்டணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, மனசில் ஏளனமாக நினைப்பாங்க. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு பாரு. ஆனால் அவன் இதில் வந்து ஒன்றும் கிடையாது. அப்போ அந்த இடத்துல எதை கொண்டு போய் அவங்க காட்டுதுன்னு சொன்னால், நமக்கு ஏற்கனவே எதில் நம்ம எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறோமோ அதில் கூட ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்திடும். அப்போ அது கூட இவங்களுக்கு வந்து சும்மா ஒரு போலியான விஷயம் தான் போல் இருக்கு, அது உண்மையே இல்லை போல் இருக்குன்னு நினச்சுவாங்க. ஒரு ஆவரேஜுக்கும் குறைவான மனநிலை உள்ள ஒரு கேரக்டரை பற்றி கண்ணதாசன் ஒரு பாட்டில் சொல்கிறார் பாருங்க. ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு கோழி குட்டி வந்ததுன்னு யானை குஞ்சு சொல்ல கேட்டு பூனை குஞ்சு சொன்னதும்மா. இப்போ ஆட்டுக்குட்டி முட்டை போடுமா? அதே மாதிரி யானை குஞ்சுன்னு சொல்லுவோமா? யானை குஞ்சு பூனை குஞ்சுன்னு சொல்லுவோமா? இப்படி அவன் கற்பனை பண்ணி பேசுகிறான் அப்படின்னு சொல்லி பேச போகும்போது அந்த மனநிலை உடையவன், அந்த குறைந்த அறிவுடையவன் எப்படி யோசிப்பானோ அப்படி கண்ணதாசன் அவர்கள் யோசித்து அந்த விஷயங்களை அதை சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அந்த விஷயங்களை நம்ம உள்வாங்கி பார்க்கும்போது நம்மகிட்ட எல்லார்ட்டையுமே எப்பயாவது வரக்கூடிய கேரக்டர் சில பேர்கிட்ட வந்து எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் முந்திரி கொட்டை மாதிரி இதை வந்து விஷயத்தை இந்த முந்திரி கொட்டை மாதிரின்ற வார்த்தையை கூட அதை யூஸ் பண்ணலாம். எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும்னு காமிச்சிக்கக்கூடியவங்க வந்து மற்றவர்கள் மனதில் எப்படி இடம்பெறுகிறாள்னு சொன்னால் எங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாதுன்ற இடத்துக்கு கொண்டு போய் காமிச்சிடும். அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் கூட மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னா இவங்க தெரியாதுன்னு நினைக்க வச்சிடும். அந்த மாதிரி தான் இந்த தாழ்வு மனப்பான்மை. உயர்வு மனப்பான்மையில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலேருந்து கீழே பார்த்து விழுந்துருவாங்க. அவங்களும் இதே மாதிரி தான். ஆனால் வந்து அவங்க வந்து ஒரு கர்வமுடையவர்கள். அதை வந்து கம்பீரம் நினச்சிட்டு இருப்பாங்க. அது கம்பீரமே கிடையாது, அது கர்வம். அதே மாதிரி வந்து தன்னை எல்லாரும் புகழணும்னு நினைக்கக்கூடியவங்க. புகழுக்குரியவன் யாரு?
அந்த கம்பீரத்திற்குரிய வந்து உள்ளவன் யாரு அப்படி இடத்தையும் தாண்டி இவர்கள் வந்து மிகப்பெரிய தவறுக்கு உள்ள அவங்க தலை நுழைச்சுவாங்க. ம். நம்மளால தான் நடக்குது, நாம தான் வந்து இதை செஞ்சு பார்க்குறோம், நம்ம இல்லைன்னா எதுவுமே நடக்காது அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் அவங்களுக்குள்ள வளர்ந்துட்டே இருக்கும். அது வந்து நெகட்டிவ் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இதுதான் போன வாரம் நம்ம பேசியிருந்தனுடைய தொடர்ச்சி. அப்போ அந்த மனதோடு பேசுவோம்ன்றதுல வந்து இது சப்ஜெக்ட் கிடையாது இன்னைக்கு. இருந்தாலும் கூட அது போன வாரம் கண்டினியூவேஷன் வந்து இது நிறைய பேருக்கு வந்து இது வந்து எனக்கு போர் அடிச்சிச்சு, எனக்கு புரியல, எனக்கு வந்து எங்களால் பிக்கப் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நான். அதனால தான் மறுபடியும் பழைய செய்திகளே எடுக்கிறோம். இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை, அதுவும் தேவைப்படுகிறது, இதுவும் தேவைப்படுகிறது. இப்போ இன்னைக்கு மனதோடு பேசுவோம்ல நம்ம என்ன பேசணும்னா பயம். பய உணர்ச்சி வாழ்க்கையில் வந்து எல்லாருக்கிட்டையும் இல்லை எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு உணர்ச்சி தான் இது. உணர்ச்சிகளில் ஒரு பார்ட்டு. அப்போ அந்த பார்ட்ல இந்த பய உணர்ச்சி எப்படிப்பட்ட பய உணர்ச்சிலாம் இருக்குது, அது எப்படிப்பட்ட விளைவுகளை எல்லாம் ஏற்படுத்துகிறதுன்றது தான் இன்னைக்கு சப்ஜெக்ட் நமக்கு. அப்போ இந்த பய உணர்ச்சியில டாக்டர் பேட்ச்னு சொல்லி ஒரு இங்கிலாந்து அறிஞர் டாக்டர், ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் அவர் எழுதின புத்தகத்தில் அவர் ஏதாவது விளக்கமாக சொல்றாரு. அந்த விளக்கத்தில் பயம் குறித்து அவர் பேச போகும்போது 5 விதமான பயநிலை உடையவர்களை பற்றி பேசுறாரு. அந்த 5 விதமான பயம் எப்படிப்பட்ட பயம்னு சொன்னா, காரணம் தெரிஞ்ச பயம். ஒரு விஷயத்துக்கு நம்ம பயப்படுறோம், காரணம் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஒரு நெருக்கடியான இடத்துல ஒரு வண்டி ஓட்டிட்டு போறோம், இல்ல வந்து ஒரு ஆபத்தான ஒரு வேலையை நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம், இல்ல நம்ம ஒரு ஆபத்தை நோக்கி நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்ச பயங்கள். இந்த விஷயம் நம்மளை வந்து ஒரு தொந்தரவு பண்ணோம், நம்ம உடம்புக்கோ மனசுக்கோ அல்லது வந்து நம்முடைய வாழ்வின் சூழலுக்கோ ஒரு தொந்தரவு ஏற்படுத்தும் அப்படின்ற இடத்துல தெரிஞ்ச காரணமுள்ள பயம் நம்பர் 1. அன்னோன் ரீசன் 2வது. எனக்கு எந்த காரணமும் தெரியல, எனக்குள்ளே அந்த பயம் ஏன் தான் வருதுன்னே தெரியல, திரும்ப திரும்ப வந்து தூங்கும்போது என்னை வந்து பயம் வந்து எழுப்பிடுது, நான் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த பயம் வந்து அந்த வேலையை செய்ய விடாமல் தடுத்துடுது, நான் வந்து இந்த வேலையை முடிச்சு கொடுக்கணும்னு நினைக்க போகும்போது இந்த பயம் வந்து இந்த வேலையை தடுமாற வச்சிருது என்னைய அப்படின்னு நினைக்கக்கூடிய காரணம் இல்லாத பயம் 2. 3வது, இந்த பய உணர்ச்சியினால நம்மளை அறியாமே நம்ம ஏதாவது செஞ்சிருவோமோ, நமக்கே ஏதாவது செஞ்சுக்குவோமோ, இல்லை மற்றவங்களுக்கு ஏதாவது நம்ம செஞ்சிருவோமோ அப்படின்ற இடங்கள்ல யோசிக்கக்கூடிய ஒரு பய உணர்ச்சி. இந்த பய உணர்ச்சியில் வந்து எப்படி இருக்கும்னா ஆத்திரம் கோபமும் கலந்துருக்கும் அதில். 4வது பயம் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான சம்பவங்கள் நடந்திருக்கும், அதனுடைய தொடர்ச்சியில் வரக்கூடிய ரொம்ப ஆழமான தீவிரமான பயநிலை. இப்போ பயத்துக்கு ஃபியர்னு ஒரு தான் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஃபியர், பயம்னா ஃபியர். இந்த இடத்துல உள்ள இந்த பயத்துக்கு பேர் வந்து ஃப்ரைட்டு. இந்த ஃப்ரைட்னஸ் அப்படின்னு சொன்னால் தீவிரமான பயம். மிகப்பெரிய ஆபத்தை நம்ம சந்திச்சுட்டு வந்திருப்போம், ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஹார்ட் அட்டாக்காக இருக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே மனசு நின்று போயிடும். அந்த பயம் தீவிரமான பயம். இதற்கு அடுத்த பயம் வந்து நம்மளை பற்றியே கிடையாது. இந்த 4மே எதை சுற்றி இருக்குன்னா நம்மளை சுற்றியே தான் வரக்கூடிய பயங்கள். ஒரு தனி மனிதனை அவனை சுற்றியே சுற்றி கொண்டிருக்கக்கூடிய பயங்கள் தான் இந்த 4 விதமான பயமும். 5வது பயம் வந்து பிறரை பற்றிய பயம். ஸ்கூலுக்கு போன குழந்தை கரெக்டாக வந்துடுமா, ஆட்டோக்காரன் கரெக்டாக கொண்டு விட்டுருவானா, வேற எங்கே கொண்டு போயிடுவானா, ரோடை கரெக்டாக கிராஸ் பண்ணுமா, அந்த ஸ்கூலில் பசங்க கூட ஏதாவது சண்டை கண்டை போட்டிருக்குமா, டீச்சர்ஸ் ஏதாவது சொல்லியிருப்பாங்களா, இது ஏதாவது சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாவது சாப்பிடாம வந்து கஷ்டமாயிட்டு இருக்குமா, அதுக்கு ஏதாவது மயக்கம் வந்துடுமா, இப்படின்னு வந்து தேவையில்லாத கற்பனைகளை வந்து அந்த குழந்தையின் மேலே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இல்லை வீட்டுக்காரர் வெளியே போயிருக்காரு, அவர் பைக் ஓட்டு போனார், கரெக்டாக அவர் ஆஃபீஸ் போய் சேர்ந்தாரா, இல்லை வந்து வேற எங்கேயாவது வழியில் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிருக்குமா, இல்லை திரும்ப வர வரைக்கும் என்ன செய்யணும்னு தெரியலையே. இப்போ வந்து மொபைல்லாம் இருக்குது. ஒரு 20 வருஷத்துக்குலாம் முன்னாடிலாம் வந்து மொபைல்லாம் இல்லாதப்போ வந்து எப்போ திரும்பி வர்றாங்களோ அப்போ தான் தெரியும். அப்போலாம் வந்து தபால்களும் தந்திகளும் தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து டெலிஃபோன் இருந்தது. இப்போ மொபைல் இருக்க மாதிரி அப்போ டெலிஃபோனு, லேண்ட்லைன் எங்கே இருக்குதோ அதுமாதிரி பப்ளிக் பூத்து இதெல்லாம் தேடி தேடி போய் அவங்க கூப்பிட்டா தான் நமக்கு தெரியும். என்ன இப்படியான ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்துகிட்டே இருக்கும் எப்போவுமே. அதாவது இது காரணமே இருக்காது, அந்த மாதிரி முன்னாடி இப்போ நடந்திருக்குமானா நடந்தே இருக்காது. ஆனால் எப்போவுமே இந்த உணர்வுகள் அவங்களுக்குள்ள தோண்டிக்கிட்டே இருக்கும்.
இந்த மாதிரி பய உணர்வுகள் பிறரை பற்றிய பய உணர்வுகள். இந்த பிறரை பற்றிய பய உணர்வுகளில் இன்னும் கூட இருக்கும். இவங்களால நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோ, இவங்க நம்முடைய வந்து உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்திடுவாங்களோ, எதுவுமே இருக்காது, ஒன்றுமே இருக்காது. அவங்களுக்கு நமக்கு பெரிய சம்மந்தம்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனாலும் கூட அவங்க மனசில் ஏதாவது நமக்கு ஆபத்து ஏற்படுத்திடுவாங்களோ, இவங்க வந்து ஏதாவது நம்ம தொழிலை சேதம் பண்ணிடுவாங்களோ, இவங்க ஏதாவது போட்டிக்கு நம்மளை மாதிரி ஒரு பொருளை வாங்கி விற்று நம்மளை பெருசாக நம்மளை அதை வந்து நஷ்டப்படுத்திடுவாங்களோ, இப்படின்னு கற்பனையான பயம். இதுவும் இதுக்குள்ளேயே தான் அடங்கும். பிறரை பற்றிய பயம். ஒன்று தன்னை சேர்ந்த பிறர் அல்லது தன்னை சேராத பிறர், நம்மளோட ஒத்த ஒரு வியாபாரிகளோ, மாணவர்களோ, வேற வந்து நம்முடைய பகுதியை சேர்ந்தவர்கள், தெருவை சேர்ந்தவர்களோ, நம்முடைய உறவினர்களோ யாரோ இருப்பாங்க. இந்த மாதிரியா உள்ளவங்களை பற்றி திங்க் பண்ண, அடுத்தவங்களை பற்றி அவங்க அவங்க ஏதாவது செஞ்சிருவாங்க, இவங்களா செஞ்சிருவாங்கன்னு நினச்சே பயப்படக்கூடிய பயம் வந்து 5வது நிலையில் உள்ள பயம். இந்த 5 விதமான பயத்தையும் நாம் வந்து பயம் அப்படின்ற ஒரே ஒரு தலைப்பில் தான் டாக்டர் பேட்ச் சொல்கிறாரு. நான் இந்த மாதிரி வந்து இதுலேருந்து எப்படி ஜெயிக்கணும் அப்படின்றதுல வந்து கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சிந்திக்கணும். இப்போ காரணம் இல்லாத பயம் அப்படின்ற இடத்துல வந்து நம்ம திங்க் பண்ண போகும்போது இந்த மாதிரி பயத்துக்கு எப்பயாவது நடந்திருக்குதா? நடக்கலைல்ல. அப்போ நம்ம அந்த இடத்துல யாரை வந்து ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், எப்போவுமே நம்ம சொல்லக்கூடிய எல்லாம் உள்ள இறைவன். அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். அவன் பேர் உண்மையான அன்பும் நமக்கு வந்து பற்றுதலும் அந்த பயபக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் இருந்துச்சுன்னு சொன்னால், அவங்ககிட்ட ஒப்படைக்காம நாமையே தலையில சுமந்துட்டு உட்காந்துருக்கணும். உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம். இந்த வசனங்கள் நம்ம அடிக்கடி டெய்லி படிச்சுட்டே இருக்கிறோம், திருக்குறான் வசனங்கள். அப்போ இதையும் கண்ணதாசன் வரிகள் இன்னொரு வரையில் சொல்றாரு, வழிபடவும் வரம் தரவும் தெய்வம் ஒன்றுதான், வழிபடவும் வரம் தரவும் தெய்வம் ஒன்றுதான். உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம். இப்படி அந்த இடத்துல நம்ம அதை ஒப்படைக்க தவறுவதன் விளைவாக நமக்கு மேல ஒருத்தர் இருக்கிறான், அவங்ககிட்ட ஒப்படைக்கணுன்ற எண்ணங்கள்ல இருந்து நம்ம வேறுபட்டு நாம தான் அப்படின்ற இடத்துல நிற்க போகும்போது, எல்லாமே வந்து எதுவும் நடக்கும் அப்படின்னு நினைக்க போகும்போது, அங்கே நம்ம எங்க தவறுறோம்? நமக்கு மேல ஒருத்தன்ட்ட ஒப்படைக்க தவறுகிறோம். அப்போதான் வந்து இந்த பிறரை பற்றிய பயம் நம்ம விட்டு போகும். அவன் ஏதாவது நம்மளை செஞ்சிருவானோ, இவன் ஏதாவது செஞ்சிருவானோ, இவனால் நமக்கு பாதிப்பு ஏற்பட்டுருமோ, அவனால் நமக்கு பாதிப்பு ஏற்பட்டுருமோ நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எங்க ஒப்படைக்கணுமோ அங்கே ஒப்படைச்சிட்டா எதுவுமே நடக்காது என்ற இடத்துக்குள்ள நம்ம முதல்ல வந்துடணும். இதுதான் பிறரை பற்றிய பயத்திலிருந்து நம்ம விடுபடுவதற்கான வழித்தடம், கீ. அந்த கேட் கீ திறந்துட்டோம்னா நம்ம பாட்டிலும் ஃப்ரீயாக ஹாப்பியாக போகலாம். ஏன்னா பிறக்கும் போதே ஐயா பிள்ளையும் அறிஞர் சொல்கிறாரு, ஒரு கதாசிரியர் தான் அவர், மனிதன் பிறக்கும் போதே ஆபத்தோடு தான் பிறக்கிறான். இந்த வார்த்தை, இந்த வாக்கியம் யோசிச்சு பாருங்களேன். அப்போ பிறக்கும் போதே அந்த குழந்தை பிறக்கும் போதே ஆபத்தோடு தான் பிறக்குது. ஆபத்து இல்லாத நொடி எதுன்னு யாருமே சொல்ல முடியாது. யாருக்கு எப்போ எந்த மாதிரி முடிவு ஏற்படுன்னு யாரும் சொல்ல முடியாது. அப்போ அதுக்கெல்லாம் பயந்து வாழ முடியாது. இப்போ வீரன் ஒரு முறை தான் சாவான், கோழை தினந்தரம் சாவான். இது தினந்தரம் கிடையாது, நொடிக்கு நொடி சேர்ந்து கொண்டிருப்பது. அப்போ நொடிக்கூடி சாகக்கூடிய இடத்துல இருந்து நம்ம வேறுபட்டு விலகி அதை வெற்றியை நோக்கி வரணும்னு சொன்னால் இந்த இடத்துக்குள்ள என்ன செய்யணுமோ அந்த இடத்த செய்யணும். இதுதான் வந்து பிறரை பற்றிய பயத்திலிருந்து நம்ம விடுபடுவதற்கான வழி. சரி, அடுத்தது காரணமே இல்லாத பயம். காரணமே இல்லாத பயம் வரப்போகும்போது நம்முடைய வாழ்க்கையில் தனிமை உணர்வு இருக்குதா? நம்ம வந்து தனித்து நிற்கிறோமா? சமூகத்தோடு ஒட்டாமல் இருக்கிறோமான்னு யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் அந்த இடத்துல காரணமற்ற பயத்துக்கு காரணம் நம்ம தனிமையை அதிகமாக வந்து கை கொள்வது, நம்ம வந்து அதிகமாக தனிமையில் இருக்க விரும்புவது, தனிமையை பயன்படுத்தி கொள்வது. மற்றவங்க வந்து இப்போ நம்ம வந்து வாங்க பேசலாம்னு கூப்பிட்டாலும் கூட அது வந்து தனிமை ஒருவரை நல்லது. ஆனால் அதை வந்து நம்மளால் தாங்கக்கூடிய சக்தி இல்லைன்னு சொன்னால் தனிமையை விட பிறரோடு இருப்பது தான் நல்லது. அதனால தான் வந்து நமக்கு வந்து சமூக உறவுகள்லாம் நம்மளை வந்து பழைய காலத்தில் கூட்டு குடும்பம்லாம் இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு குடும்பமாக நாம் இருக்க வேண்டும். அதே மாதிரி ஒரு தெருவில் வந்து எல்லோரும் வசிக்கக்கூடிய இடங்களில் வசிக்கணும். அதே மாதிரி மக்கள் நெருக்கமாக இருந்தாலும் கூட ஏன் அங்கே அதிகமாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஒன்று பொருளாதார சூழ்நிலை, இன்னொன்று ஒருவரோடு ஒருவர் உறவு பாராட்டி கொள்வதற்கான ஏற்பாடுகள். அப்போ இந்த காரணமற்ற பயம் அந்த இடத்துல வந்து விலகுவதற்கு வந்து நம்ம சமூகத்தோடு நெருங்கி வர வேண்டும். வந்துட்டாக்க அந்த காரணமற்ற பயம் நம்மளை விட்டு விலகிடும். அப்போ மீதி என்ன இருக்குது? மீதி வந்து 3 பயம் இருக்குது. காரணமுள்ள பயம். காரணமுள்ள பயம் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கான தீர்வு என்ன? அந்த காரணங்கள் அகற்றப்பட வேண்டும். அப்ப காரணமுள்ள பயம் எதுவாக இருக்கும்? நமக்கு நம்ம வியாபாரம் தோல்வியடைஞ்சிட்டே போகுது, இது இப்படி மேலே ஓட்டம்னு சொன்னால் நமக்கு பெரிய நஷ்டத்தை சந்திப்போம் அப்படின்றது ஒரு காரணமுள்ள பயம். ஏன்னா அந்த வியாபாரம் வந்து பின்னடைவு ஏற்படுது. நம்ம என்ன பண்ணணும்?
அறிவோடு சிந்திச்சு அப்போவே அதை புள்ளி வச்சிடணும். சரி போனால் போயிட்டு இதுவரையோட விட்டுறணும். சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, அதோட விட்டுட்டு அடுத்த வேலைக்கு பார்க்கறதுக்கு நம்ம வந்து டேக் டைவர்ஷன், திருப்ப வேண்டிய திருப்புன்னு திருப்பணும். அது நம்மகிட்ட இருக்குதா அப்படின்னு சொன்னால் நிறைய பேர்கிட்ட இல்லை, இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம்னு ரொம்ப தூரம் போயிடுவாங்க. அப்போ பாதி தப்பாக போயிட்டுருக்குறோம். ஆனால் திரும்ப வராமல் என்ன பண்ணுறோம், தொடர்ந்து பயணம் போயிட்டே இருக்கிறோம். பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை, புலமை பித்தன். பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை, புலமை பித்தன் வரிகளை யோசிச்சு பார்க்கணும். அப்போ நாம் வந்து டக்குன்னு அங்கேருந்து என்ன பண்ணணும், வித்ரா பண்ணிடணும். முதல்ல வித்ராயல், அதே ஒரு மருந்து சாப்பிட்டே இருக்கிறோம், இந்த மருந்து நம்ம கெடுதலை ஏற்படுத்திட்டே இருக்குது அப்படின்னு சொல்ல போகும்போது உரிய ஆலோசனை பெற்று அந்த மருந்துல இருந்து நம்ம வித்ரா பண்றது தெரிஞ்சுக்கணும். இது மாதிரி என்ன காரணங்களால் அந்த பயம் நமக்கு ஏற்பட்டதோ அந்த பயத்திலிருந்து விடுபடுவதற்கு அந்த காரணங்கள் நீக்கப்பட வேண்டும். ஏன்னா காரணம் தெரியும் இந்த இடத்துல, இது ஈஸி. இது இந்த பயத்தை வெற்றி கொள்வது ஈஸி, ஏன்னா நம்ம காரணம் தெரிஞ்ச பயம். அதே மாதிரி கணவன் மனைவி பிரச்சனை, அண்டை வீட்டார் பிரச்சனை, வரப்பு பிரச்சனை, வாய்க்கால் பிரச்சனை, அந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட சுமூகமான தீர்வு காண்பதற்கு யாரை நம்ம அணுகினால் சுமூகமாக தீர்வு காண முடியுமோ அவர்களை அணுகி அதிலிருந்து வெளியே வந்துட்டாங்க. காரணம் உள்ள பயத்தை விட்டு நம்ம ஜெயிச்சிடலாம். அடுத்தது தீவிரமான பயநிலை, இந்த ஃப்ரைட்னஸ். இதை ஜெயிக்கணும்னு சொன்னாக்க அவங்களுக்கு வந்து முக்கியமாக வந்து இடம்பெயர்தல், மைக்ரேஷன், ஒரு இடத்த விட்டு அடுத்த இடத்துக்கு வரணும், அவங்க இடம் மாறணும், சூழல் மாறணும். அப்போ அவங்களுக்கு ஒத்த நபர்களோடு அவங்கள வந்து கூட சேர்ந்து கொஞ்சம் நேரங்களை செலவு பண்ணி அல்லது வந்து வேறு எதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்குமோ அந்த இடத்துக்குள்ளே அவங்கள வந்து கொண்டு போய் அதில் வந்து அவங்கள வந்து பார்க்க வச்சு, கேட்க வச்சு, செயல்பட வச்சு அவங்கள ரிலாக்ஸான ஸ்டேட்டுக்கு கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளை மற்றவங்களும் சேர்த்துருக்கணும். ஏன்னா இது வந்து அவங்க ஒரு மிகப்பெரிய ஆபத்துக்கு அப்புறமா அந்த ஒரு மனநிலை இருக்கிறாங்க. தன்னை அறியாமல் அவங்க ஏதோ செஞ்சுக்குவோமோ அப்படின்ற பயம் அவங்க உள்ளே இருக்குதுன்னு சொல்ல போகும்போது அது மற்றவர்களுடைய துணை இந்த இடத்துல ரொம்ப கண்டிப்பாக தேவைப்படுது. ஏன்னா அவங்க ஒரு மிகப்பெரிய ஆபத்திலிருந்து மீண்டு வந்திருக்கிறாங்க. அவங்கள மறுபடியும் நாம் வந்து நல்ல நிலைமை கொண்டு வரணும்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழைச்செல்வான் என்று அப்பால் நார் கூற்றை மருந்து. அந்த உழைச்செல்வான் அந்த இடத்துல வந்து நம்ம கூட ஒத்துழைக்கக்கூடியவங்கெல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு ஆறுதலான இடத்துக்கு கூட்டு போயிட்டு ஆறுதலான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி அவருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்வதன் மூலமாக இந்த மாதிரியான வந்து மிகப்பெரிய தீவிர பயநிலையிலிருந்து அவரை விடுதலை பண்ண முடியும். அடுத்தது வந்து தன்னை அறியாமல் ஏதாவது செஞ்சுக்குவோமோன்ற இடத்துல இருக்கக்கூடிய பயம் வந்து அதாவது பிதற்றலான மனநிலை உடையவங்க, அப்போ இரட்டை மனநிலை உடையவங்க, பல குழப்பங்களுடையவங்க, அவங்களுக்குள்ள வந்து ஆத்திரமும் கோபமும் இதில் கலந்துருக்கும். இந்த ஆத்திரமும் கோபமும் கலந்த பயம் இருக்க போகும்போது அவங்க எப்போ என்ன செய்வோம் அவங்களுக்கே தெரியாது. அவங்க வந்து அடுப்புக்குள்ளே கை விடுறதுக்கும் தயாராக இருப்பாங்க. அதே மாதிரி வந்து இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு வேலை செய்ய போகும்போது எத்தனை இப்போ இதெல்லாம் நம்மகிட்ட பார்த்த விஷயங்கள் தான். ஒருத்தர் வந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் அந்த எண்ணெய் சட்டியை வந்து கொதிக்க வச்சு தூக்கி எனக்கு அவங்கள அறியாமையே அவங்க மேலே உடம்புல போட்டாங்க. இது மாதிரி வந்து இன்னொருத்தர் என்ன பண்ணாங்கன்னா அதை வந்து சமையல் ஏதோ ஒரு செஞ்சு தூக்கி வீசிட்டாங்க வெளியில். ஏதோ வந்து தேவையில்லாத பொருள்லாம் அந்த சமையல் கட்டில் தூக்கி வெளியே போடுவேன், அந்த மாதிரி தூக்கி வெளியே வீசிட்டாங்க. இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடந்திருக்குது. நம்ம நேரடியாக பார்த்துருக்கோம் இங்கே வந்தவங்கள. இந்த மாதிரியே தன்னை அறியாமல் என்ன செய்யணுன்ற உணர்வு இல்லாமல் இருக்கக்கூடிய பயம் வந்து இந்த பயம் வந்து இதோட சேர்ந்தது. பயம் மட்டும் இல்லை, இந்த இடத்துல பயமும் ஆத்திரமும் கோபமும் கலந்த விஷயம். இதுலேருந்து விடுபடுவதற்கு என்னன்னு சொன்னால் அங்கே உள்ள கண்டிப்பாக அங்கே வந்து அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி பலதரப்பட்ட மனநிலையோடு அவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்கள சூழ்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் சரியாக இல்லை. அப்போ அந்த சூழ்நிலைகள் சரி செய்யப்பதற்கு அவங்களே வந்து என்ன பண்ணலான்னு சொன்னால் அமைதியான முறையில் யோசித்து இது என்ன இது தீர்வு காண்பதற்கு நம்மளே எடுத்துக்கலாமா, பிறரோடு வந்து கலந்து பேசலாமா. இப்போ அது கலந்து பேசுகிறதுன்னு சொன்னால் சைக்காட்ரிஸ்ட்டை போகிறதா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறதா. இப்போ உலகத்திலேயே வந்து இந்த மாதிரி விஷயங்களை பேசுவதற்கு நண்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப நெருக்கமான விஷயம். நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்துல, அதுதான் முக்கியம். சைக்காட்ரிஸ்ட் தேவையில்லை, வேறு யாரும் தேவையில்லை. ஒரு பயத்தை போக்குவதற்கு இறைவணக்கம் அவன்கிட்ட ஒப்படைக்கணும். ஒரு பயத்தை போக்குவதற்கு நம்ம வந்து சூழல்களை மாற்றணும். ஒரு பயத்தை போகிறதுக்கு இடம் பெயரணும். அது மாதிரி ஒரு பயத்தை போக்குவதற்கு நண்பர்களோட உதவியை தேட வேண்டும். ஒரு பயத்தை போக்குவதற்கு நம்ம சுற்றங்கள்லாம் சேர்ந்து விடுதலை பெறுவதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும்னு 5 விதமான பயநிலைகள்லேருந்து நம்ம எப்படி வந்து அதை வந்து பயன்பாட்டுக்குள் கொண்டு வந்து நம்ம வெற்றி அடைவது. ஏன்னா இருக்கிற நோய்கள்லேயே தீவிரமான வந்து நோயின்னு கேட்டால் பயம்தான்.
அதே மாதிரி நம்முடைய எண்ணங்கள்லேயே தீவிரமான எண்ணம் வந்து பயம்தான். நம்மளை வந்து தீவிரமான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதும் பயம்தான். ஒரு பயம் ஒருத்தனை என்ன செய்யுதுன்னா பொய் பேச வச்சிருது. அவனை வந்து அது வரைக்கும் அதுலேருந்து ஆரம்பித்து கொலை வரைக்கும் கொண்டு போட்டுருது. அந்த பயம் அப்படிப்பட்ட உணர்வுலாம் கொண்டு போகும்போது பேசிக்கான விஷயம் வந்து பயம். அந்த பயம் அவனை எங்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்குதுன்றது பார்க்க போகும்போது, இந்த பயத்தை ஜெயிச்சிட்டால் அவன் நார்மலான வந்து எல்லாரோடும் மதிக்கத்தக்க ஒரு அன்பான மனிதனாக வளர்வதற்கான வாய்ப்பு இதில் இருக்குது கண்டிப்பாக. என்பது தான் வந்து இன்றைக்கு மனதோடு பேசுவோம்ன்ற பகுதி. ஒவ்வொரு மனதோடு பேசுவோம்ன்ற பகுதி தான் இந்த நம்ம நிகழ்ச்சியிலேயே மிக மிக முக்கியமான பகுதி. ஒவ்வொருவருடைய வாழ்வியலோடு மனதோடு இந்த பேசக்கூடிய செய்திகள் வந்து அவர்களுக்குள்ள நிச்சயமாக மாற்றங்களை ஏற்படுத்தணும். அவர்கள் வெற்றியடைய வேண்டும், அவர்கள் நிம்மதியான வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் என்ற எண்ணத்தோடு பேசப்படுகிற காரணத்தினால இதை வந்து நீங்கள் உள்வாங்கும் போது யாருடைய மனநிலை எந்த மாதிரியான பய உணர்ச்சிகள் இருக்குதோ அந்த பய உணர்ச்சிகள் மீட்டு வெளியே வருவதற்கான ஏற்பாடுகளை செஞ்சாங்கன்னு சொன்னால் அதுதான் இந்த நிகழ்ச்சியின் வெற்றி. அப்போ மனதோடு பேசுவோம். அடுத்தது வந்து இயற்கையோடு இணைவோம். இந்த இயற்கையோடு இணைவோம்ன்ற சப்ஜெக்டில் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச சப்ஜெக்ட்னு சொன்னால் ஒரு சின்ன குழந்தையிலேருந்து ஒரு இன்னைக்கு சாவ போகிற வயசான நபர் வரைக்கும் தெரிஞ்ச செய்தி தான் வந்து தண்ணி குடிக்கிறது. இப்போ தண்ணி குடிக்கிறது வந்து எவ்வளவு பேர் நம்ம எல்லாம் தப்பு செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே தண்ணி குடிக்கிறோமா இல்லையா? அப்போது இயற்கையோடு இணைவோம் அப்படின்னு சொன்னால் தாகம் எடுக்கின்ற பொழுது தண்ணீர் குடிக்க வேண்டும் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நமக்கு தாகம் இருக்குதா இல்லையான்னு நினச்சே பார்க்காத நாட்கள் தான் நமக்கு பெரும்பாலான நாட்கள் நகர்ந்துருக்குதுன்னு சொல்ல போகும்போது உடம்புல வந்து நமக்கு வந்து 3ல் 2 பகுதி தண்ணி இருக்குதுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி வந்து அந்த பூமியில் என்ன இருக்குது? 3ல் 2 பகுதி தண்ணி இருக்குது. அதே மாதிரி அண்டத்தில் என்ன இருக்குதோ அதுதான் பிண்டத்திலும் இருக்கிறது. அண்டம் என்றால் உலகம், பிண்டம் என்றால் உடல். அப்போ அங்கே இருக்கிறதா இங்கே இருக்குது, இங்கே இருக்குதா அங்கே இருக்குது. 3ல் 2 பகுதி நீரால் சூழப்பட்ட நிலப்பகுதி. அப்போ உடம்பும் 2 பகுதி நீரால் சூழப்பட்ட உடல் பகுதி. அப்போ அதில் வந்து தண்ணீரை வந்து எங்கே பற்றாக்குறை வருது? நம்முடைய எண்ணங்களால், செயல்களால், நம்முடைய ஓய்வுனால இந்த தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுது. அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் தண்ணீரை வந்து நம்ம குடிக்கிறோமா இல்லையா அப்படின்றது தினந்தோறும் வந்து நம்ம கவனமாக பார்க்க வேண்டும். கவனமாக பார்க்கணும். அப்போ அந்த மாதிரி தண்ணீரால் வந்து எத்தனையோ பேர் வந்து தண்ணீர் இல்லைன்னு சொல்ல போகும்போது சாதாரணமாக பிரசவம் ஆக போகும்போது தண்ணி இல்லை, சிசேரியன் பண்ணணும்னு ஆரம்பிச்சு தண்ணி இல்லாதனால வரக்கூடிய நோய்கள். இப்போ டயபெட்டிக்லாம் வந்து தண்ணீர் பற்றாக்குறை. ஏன்னா கிரைண்டரில் மாவு அரைக்குது பார்த்தீங்களா, தண்ணி பற்றலைன்னா கிரைண்டர் ஸ்லோவாக டைட்டாக போகும். தண்ணி ஊற்றினோம்னா ஈஸியாக சுழலும். அதே மாதிரி தான் நம்ம உள்ளே போகிற உணவுகள்லாம் வந்து கிரைண்டரில் தண்ணி பற்றாமல் அப்படியே ஜாம் ஆகி அப்படியே டைட்டாக சுற்றுது. அப்போ நம்ம தண்ணி ஊற்றினோம்னா நல்லா ஈஸியாக சுற்றும். இதே மாதிரி தான் ரத்த குழாய்களில் அந்த பிளட் வந்து திக்காகணும். அது மூவ்மெண்ட்டு எப்படி வந்து எண்ணெயை ஊற்றினா ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். தேன் தரையில் ஊற்றி பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். ஆனால் தண்ணியை ஊற்றினா எப்படி ஸ்பீடாக மூவ் ஆகிடுமோ அந்த மாதிரி தண்ணி மாதிரி ரத்தம் ஓடக்கூடிய ரத்த ஓட்டம் வந்து இந்த எண்ணெய் மாதிரி தேன் மாதிரி திக்கா மாதிரி ஸ்லோவாக மூவ் ஆகிட்டுருக்கோம். இந்த மாதிரியான ஒவ்வொரு உடம்புக்குள்ள ஒவ்வொரு நிகழ்வுகளும் இந்த 3ல் 1 தான். காற்று, தண்ணீர், திடப்பொருள். இந்த 3 தானே உடம்பு. அதில் தண்ணீர் தான் அதிகமான தேவை. எல்லா இடத்துக்கும் ட்ராவல் பண்ணி கொண்டு போய் ஒரு விஷயத்தை சேர்க்கணும்னு சொன்னால் தண்ணி தான் தேவைப்படுது. அந்த தண்ணீர் பற்றாக்குறை வந்து எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் ஏற்படுத்துது. தீர்க்கவே முடியாத நீரிழிவு நோய், சர்க்கரை நோய், அதே மாதிரி ரத்த அழுத்தம். ரத்த அழுத்தம் வந்து இந்த இடத்துல தண்ணிக்கும் ரத்த அழுத்தத்துக்கு என்ன சம்பந்தம்னு சொன்னால் ரத்த அழுத்தம் ஏன் ஏற்படுதுன்னா ரத்த அழுத்தத்துக்கு பெரும்பாலான ரீசன் வந்து எங்கே ஆரம்பிக்குதுன்னா 57% வந்து நம்முடைய நோய்களுக்கு காரணம் வந்து 57% வந்து வாதம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம், காற்று அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். அந்த இடத்துல அந்த 57 அது எதோடு தொடர்புடையது? அது மலச்சிக்கலோடு தொடர்புடையது. இப்போ தண்ணி குடிக்கலைன்னா மலச்சிக்கல் ஏற்படுது. அப்போ மலத்தை நம்ம வெளியேற்றுவதற்கு நம்ம வந்து அந்த இடத்துல வந்து முயற்சி பண்ணியிருக்கிறோமா இல்லையா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அந்த இடத்துல வந்து நம்ம வந்து குறைபாடு இருக்கும். நம்ம தேவையான தண்ணி குடிக்கிறது கிடையாது. சரி, தண்ணியை தாண்டி தண்ணீர் மாதிரியான பொருட்கள் நம்ம வந்து எந்த அளவுக்கு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது மாதிரியான பழங்கள் இருக்குது. பழங்களில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்குது. நம்மளால் வந்து பெரிய ஒரு காஸ்ட்லியான பழம்லாம் வாங்கி சாப்பிட முடியலன்னா பரவாயில்லை. எளிமையான பழங்கள் நம்மளால் வாங்க முடியாமலாம் இல்லை. நம்மளை சூழ்ந்து நிறைய பழங்கள் கிடைக்கதான் செய்யுது. பழங்களை சாப்பிடும் பழக்கம் நம்மிடத்தில் இல்லை. அப்போ அதுவும் நீர்ச்சத்து பற்றாக்குறைக்கு அது ஒரு காரணம். அதே மாதிரி
அதுக்கு அடுத்த ரீசன் வந்து நம்ம உணவுகளை வந்து நிறையா வந்து கடினமான உணவுகள் நம்ம எடுக்கிறோம். கடினமான உணவுகள்லாம் வந்து இப்போ மைதாவில் செய்கிறது, சர்க்கரையில் செய்கிறது, இந்த மாதிரி அது மட்டும் இல்லை. நம்ம வந்து மசாலா ஐட்டங்கள், அப்புறம் பருப்பு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து டைட்டான விஷயம். பருப்புலாம் திக்கான விஷயம் தானே. அப்போ அதுக்கு ஓட வைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? நீர்ச்சத்து. அப்போ அது பருப்புலையாக இருக்கட்டும், நீங்கள் வந்து இல்லை வந்து இறைச்சியாக இருக்கட்டும், இல்லை வேறு பொருளாக இருக்கட்டும், வேறு வந்து குழம்புலாம் இருக்கட்டும், நீர்ச்சத்து அதில் இருக்குதா இல்லையா? ஒன்று அதுக்குள்ளே நீர்ச்சத்து சேர்க்கணும், இல்லை அடிஷ்னலாக நீர்ச்சத்தை சேர்க்கணும். சைட் டிஷ் அதுதான். அந்த மாதிரியா உணவில் வந்து சேர்க்கக்கூடிய நீர்ச்சத்து, உணவு அல்லாமல் தனியாக சாப்பிடக்கூடிய பழங்களை போன்ற நீர்ச்சத்து, தண்ணீர் குடிப்பது, இந்த விஷயங்கள் வந்து நம்ம வந்து பேசுகிறோன்னு சொன்னால், இது நமக்கே இது போய் ஒரு விஷயமா உட்காந்து பேசிட்டு உட்காந்துக்கிறோமே, இதை உட்காந்து பாவம் வந்து இவ்வளோ பேர் கேட்டு உட்காந்துக்கிறாங்க. இது யூடியூப்ல ஒரு ஏற்றி எல்லாரும் பார்க்க போகிறாங்க. இதுதான் இயற்கையோட இணைவோம்ல, இது யாருக்கு தான் தெரியாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஸ்கூல்ல எல்லாம் எடுத்துக்கலாம். ஸ்கூலில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களும் குடிக்கிறதில்ல, அவங்களும் குடிக்கிறதில்ல. எப்படி? நேராக போனோம்னாக்கா ஸ்கூலில் தண்ணி குடிக்க விட மாட்டாங்க. தண்ணி குடித்தா அந்த குழந்தைகளுக்கு வந்து பாத்ரூம் வரும், யூரின் வரும், நான் போகணும்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு, ஏன் போனால் என்ன அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் போனால் பின்னாடி இன்னொருத்தர் போவாங்க. அப்போ கிளாஸினுடைய வந்து அந்த இது கெட்டு போகுது, அட்மாஸ்பியர் கெட்டு போகுது அப்படின்ற இடத்துல அட்மாஸ்பியர் கெட்டு போகுது. ஆனால் வந்து அவங்க தண்ணி குடிக்காதனால அவங்க எவ்வளோ வேதனைகளை வாழ்க்கையில் அனுபவிக்க போகிறாங்க. ஆண் குழந்தைகளுக்கு ஒரு விதமான வந்து வேதனை இருக்குது, பெண் குழந்தைகளுக்கு பல விதமான வேதனைகள் இருக்குது. அப்போ அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் டைம்லேருந்து ஆரம்பித்து வந்து டெலிவரிலேருந்து கொண்டு போயிட்டு கடைசியில் வந்து அந்த மெனோபாஸ் வரைக்கும் அவங்க படாத பாடு பட போகிற காரணம் வந்து ஆரம்பத்தில் வந்து தண்ணீர் குடிக்க வந்து தவறுதன் விளைவாக தான் இவ்வளவும் அனுபவிக்கிறோன்ற விஷயத்த அவங்களுக்கு சாப்பிடணும். அதே மாதிரி நம்ம மசாலா பொருட்கள் சாப்பிட்றோம், அதே மாதிரி வந்து கட்டி சாதங்கள்லாம் சாப்பிட்றோம்னு சொன்னால் இதுக்கெல்லாம் வந்து தண்ணீர் பற்றாக்குறை தான். கண்டிப்பாக வந்து திட உணவு ரொம்ப ரொம்ப கடினமான உணவுகள் அது. அதுக்கெல்லாம் தண்ணீர் பற்றாக்குறை இருக்கும். சரி, அப்போ அந்த உணவு சாப்பிட்றதெல்லாம் வீட்டுக்குள்ள நடக்குது. ஸ்கூலில் போகும்போது தண்ணி குடிக்க அவங்க அலோவ் பண்ண மாட்றாங்க. கொண்டு போகிற தண்ணி அந்த குழந்தைகள் அப்படியே கொண்டு வந்துடும். அறிவான குழந்தைகள் தண்ணி கீழே ஊற்றிட்டு கொண்டு வந்துடுவாங்க. அப்போது அந்த மாதிரி தண்ணியை கீழே ஊற்றிட்டு வந்துடுறாங்களோ, இல்லை வந்து குடிக்காம அப்படியே எடுத்துகிட்டு வரதுனாலேயே என்ன பயன் இருக்க போது? இதுக்காக தண்ணி எடுத்துகிட்டு போகணும். சரி, குழந்தைகள் மட்டுமான்னு சொன்னால் ஆஃபீஸ் போகிறவங்களும் அதே மாதிரி தான் தண்ணி எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. நாங்கள் வாட்டர் பாட்டில் வாங்கிக்கிறோம்னு சொல்கிறது. வாட்டர் பாட்டிலுடைய ஆபத்து அது வேறு விஷயம். அது இல்லாமல் தண்ணியை வந்து அவங்க வாங்கிக்கிறதே கிடையாது. எத்தனை நேரங்களில் நம்ம ட்ராவலில் வேணால் தண்ணி கிடைக்காம இருக்கும், இப்போல்லாம் கூட கிடைக்குது. அதே மாதிரி தண்ணியை வந்து எடுத்து போகிற தண்ணி அப்படியே வண்டியில் பேக்கில் கொண்டாந்து திருப்பி வச்சுருவாங்க தண்ணியை. வீட்டில் இருக்கவங்க அப்போது ஆஃபீஸ் போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, கடைக்கு போகிறவங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்கலாம் தண்ணி குடிக்கிறது இல்லை. வீட்டில் இருக்கவங்களாம் தண்ணி குடிக்கிறாங்கன்னு சொன்னால் தண்ணி தாங்க எடுக்கிற மாதிரி தெரியுது. சரி, இந்த இந்த வந்து முதல்ல இந்த குழந்தைகளை அமைச்சிடலாம், வீட்டுக்காரருக்கு சாப்பாடு கட்டி அமைச்சிடலாம், மதியானம் சாப்பாடு ரெடி பண்ணிடலாம், அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து அப்படின்னு நினைக்க போகும்போது தண்ணி குடிக்கணுன்ற நினச்ச எண்ணம் வந்து வந்துட்டு போனது போயிடும். அப்போ தண்ணி குடிக்கிறதே கிடையாது. அதுக்கப்புறமா வந்து 10 மணிக்கு மேலே தான் 11 மணிக்கு இருக்கிறது வந்து உட்காந்துட்டு என்ன பண்ணுவாங்க, டிஃபன் சாப்பிட்ற டைமு. அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து எப்படி சாப்பிடணுமோ அப்படிலாம் சாப்பிடாம அந்த டைம் எடுக்க போகும்போது அப்பவும் என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பிட்டே இருக்க போகும்போது யாராவது பெல் அடிப்பாங்க, ஏதாவது கூப்பிடுவாங்க, டக்குன்னு எந்திரிச்சு போவாங்க, மறந்துடுவாங்க, கை கழுவிட்டு அடுத்த வேலையை பார்த்துடுவாங்க. அந்த கைகளோட சமயத்தில் சில பேர் மறந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த தண்ணி குடிக்கிற விஷயத்த அப்பவும் தள்ளி போட்டு, மதியானம் தள்ளி போட்டு, மதியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் படுக்கும்போது கொஞ்சோண்டு தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு படுத்துவாங்க. ஏன்னு சொன்னால் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தூங்கினா கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். காலையில் அதிகாலையிலேருந்து வேலை செய்யணும் நம்ம. அதனால் வந்து பாத்ரூம் வந்து எழுப்பிட போகுதுன்றக்காகவே சில பேர் தண்ணி குடிக்காமல் இருக்கிறாங்க. இப்படியா வந்து தண்ணி குடிக்கக்கூடிய அப்புறம் சாயந்தரம் ஆனாக்க என்ன தண்ணி குடிக்கிறது? ஏன்னா வந்து வெயில்லாம் தாழ்ந்து போகுது. அப்போ தாகமும் குறைஞ்சு போயிடுறதுனால இந்த நினப்பு நம்மளை விட்டு அப்படியே அடியோடு விலகி போய் விடுகிறது. தண்ணி குடிக்கக்கூடிய விஷயமே நம்ம உள்ள வர்றதே கிடையாது. இப்படி வந்து தண்ணீர் வந்து பற்றாக்குறை. இதில் மட்டும் இல்லாமல் பிறந்த குழந்தைக்கு தண்ணியே கொடுக்கக்கூடாதுன்றது டாக்டருடைய அட்வைஸ் பண்ணுறாங்க. நான் அது நிறைய வாட்டி பல வருஷங்களாக நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னு சொன்னால், இந்த எந்த டாக்டர் வந்து பிறந்த குழந்தைக்கு தண்ணி கொடுக்க வேணாம்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து என்ன கொடுக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, அதான் பால்லேயே தண்ணி சத்து இருக்குது, தாய்ப்பால்லேயே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு வேணா வந்து அந்த மாதிரி வந்து 6 மாதத்துக்கு வந்து வந்து தண்ணிக்கு பதில் பாலை கொடுத்துருங்க நீங்கள் டாக்டருங்களுக்கு. 6 மாதம் பால்லேயே தண்ணி சத்து இருக்குது, நீங்கள் பால் மட்டும் தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சு பாருங்கள். அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக பிறந்த குழந்தைக்கு தண்ணி கொடுக்கணுமா வேணாமான்றது முடிவு அவங்க வருவாங்கன்னு நான் சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரியான தண்ணீர் பற்றாக்குறையை நீக்குவதற்கான ஏற்பாடுகள் நம் மணலிலேருந்து யாரும் ஆரம்பிக்கணும், வேற எங்கேயும் ஆரம்பிக்க வேணாம். இதுக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. எந்த இடத்துலையும் யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம வந்து நாமளே வந்து தண்ணி குடிச்சோமா இல்லையான்னு கேட்டு பாருங்க, நோய்கள் தீந்துரும். தினந்தோறும் நான் வந்து நிறைய பேஷண்ட்டுகளை பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2, 3 பேராவது வந்து தண்ணி குடிக்கிறத பற்றி அவங்க வந்து மறந்துருக்கிறாங்க, குடிக்காமல் மறந்துருக்கிறாங்கன்ற விஷயத்தை தான் நம்ம தெளிவு பண்ணி அனுப்பிட்டே இருக்கிறோம்னு சொல்ல போகும்போது, நம்ம எங்கே இருக்கிறோம்? தண்ணி குடிக்க மறந்துருக்கோம், இன்னும் இருந்து தான் நம்ம எல்லாம் இருக்கிறோன்றது தான் அங்கே முக்கியமான விஷயம்.
அப்போ இதை பேசாமல் எப்போ பேசுறது, இதை பேசாமல் எதை பேசுறது, இப்போ பேசாமல் எப்போ பேசுறது எனக்கு தெரியாது. அப்போ நான் இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒன்று பேசி வச்சுட்டு போனோம், இது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த ரெக்கார்டு எப்போவாதும் பயன்படும். இப்போ ஒருத்தருக்கு வந்து என்ன தீர்வே கிடைக்கல, நான் எவ்வளோ மருந்து மாத்திரை சாப்பிட்டேன், எவ்வளோ டாக்டரை பார்த்துட்டேன், எவ்வளோ உணவு பற்றியெல்லாம் இருந்து பார்த்துட்டேன், நீ தண்ணி குடிக்க யோசிச்சியான்னு சொன்னால், ஆமாம் தண்ணி குடிக்கிறத பற்றி நான் யோசிக்கவே இல்லையே அப்படின்னு சொன்னால், பல காலங்களாக உள்ளே பதுங்கி இருந்த அந்த நோய் விலகுவதற்கான நேரம் இதோ தண்ணீர் குடிக்க ஆரம்பித்து விட்டேன், என்னை விட்டு நோய்கள் விலக ஆரம்பித்து விடுகின்றது என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்குள்ள சொல்லி பாருங்க, உங்கள் நோய்கள்லாம் உங்களை விட்டு விலக ஆரம்பித்து விடும். இதுதான் வந்து நம்ம வந்து இயற்கையோடு இணைவோம். போன வாரம் வந்து நம்ம இயற்கையோடு இணைவோம்னு என்ன பேசணும்னா, அந்த ஹேர் டைலேருந்து ஆரம்பித்து லிப்ஸ்டிக்லேருந்து ஆரம்பித்து அந்த ஃபேஷியலு அது இது லிப் லைனரு, அப்புறம் வந்து இப்படியே ஆரம்பித்து வந்து பாடி ஸ்ப்ரே, அப்புறம் வந்து நெயில் பாலிஷ் வரைக்கும் நம்ம கொண்டு போயிட்டு இருந்தோம் போன வாரம். இதெல்லாம் வந்து நச்சுக்கள் இதெல்லாம் வந்து ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் நினைவூட்ட வேண்டியது, போன வாரம் வந்து நம்ம வந்து கண்டினியூவேஷன் வேணுன்றதுக்காக போன வாரம் என்ன பேசணுன்றதையும் நம்ம பேசணும். இப்போ அடுத்ததாக அழகின் சிரிப்பு. அழகின் சிரிப்பு போன வாரம் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு சொன்னோம். இந்த அழகின் சிரிப்பு ரொம்ப ரொம்ப அற்புதமான சப்ஜெக்ட். எப்படி மனதோடு பேசுவோம் அப்படின்ற சப்ஜெக்ட் எப்படி அழகான சப்ஜெக்டோ, அதே மாதிரி வந்து இந்த அழகின் சிரிப்புன்றது அற்புதமான சப்ஜெக்ட். ரெண்டு தான் வந்து ரொம்ப ஹைலைட்டான. அப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து அழகின் சிரிப்பில் போன வாரம் என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் வாரம் என்ன பண்ணோம், அதிகாலை பொழுதுல எழுந்துக்கணும்னு பேசணும். அடுத்த வாரம் என்ன பண்ணோம், அதிகாலை பொழுது எழுந்து கொள்வதற்கான முன்னேற்பாடு என்ன அப்படின்றத பற்றி பேசணும். அதுக்கப்புறம் மூணாவது வாரம் என்ன பண்ணணும், மலச்சிக்கலை நீக்குவது எப்படி, அதுதான் வந்து அழகின் சிரிப்புன்னு பேசணும். இது மாதிரி அதுக்கப்புறம் நான்காவது வாரம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னு சொன்னா, பற்களுடைய பாதுகாப்பு, ஒவ்வொரு உணவிற்கு பிறகும் போன வாரம் பேசணும். அதற்கு அடுத்ததா பல்ல பத்தி முடிஞ்சதுக்கு அப்புறமா எண்ணெய் குளியலை பத்தி போன வாரம் பேசணும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத பத்தி பேசியிருந்தோம். இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத வந்து நிறைய பேருக்கு வந்து பழக்கத்திலிருந்து மறந்து போயிடுச்சு. மீண்டும் ஒரு முறை ஒரு 5 நிமிஷம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத பத்தி நம்ம பேச வேண்டியிருக்குது. எப்படின்னு சொன்னா, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுன்றது வந்து பித்த நோயாளிகள், ட்ரைனஸ் இருக்கக்கூடிய உடம்புல வந்து உலர்ந்து போகக்கூடிய தன்மை இருக்கக்கூடியவங்க, தோல் நோய் இருக்கக்கூடியவங்க, உடம்புல கருமையாகிட்டே இருக்கக்கூடிய நிலை உள்ளவங்க, அதே மாதிரி இவங்களெல்லாம் வந்து கண்டிப்பா எண்ணெய் வந்து வாரத்துக்கு 2 நாள் தேய்க்கணும். அப்போ இது பழமொழி எப்படி இருக்குன்னா, சதுர நாட்களுக்கு ஒரு முறை எண்ணெய் தேய்த்து குளித்தல் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. சதுர நாள்னா என்னது, ஒரு சதுரத்துக்கு எத்தனை பக்கம் இருக்குது, சதுரம்னா ஸ்கொயரு. நிறைய பேருக்கு தமிழ் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டியதாக இருக்குது, தமிழ்லையும் டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டியதாக இருக்குது சமயத்தில். இப்போ சதுர நாள் அப்படின்னு சொன்னாக்கா, சதுரத்திற்கு ஸ்கொயருக்கு 4 மூலைகள் இருக்குல்ல, 4 பகுதிகள் இருக்குல்ல, அப்போ 4 நாட்கள், இப்படி இது ஒரு நாள் இது ஒரு நாள் இது ஒரு நாள் இது ஒரு நாள் நம்ம கணக்கு எடுத்துட்டோம்னா 4 நாளைக்கு ஒரு தடவை, அப்போ வாரம் 2 முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடிய பழக்கத்தை நம்ம கொண்டு வரணும். பித்த நோயாளிகள் கண்டிப்பாக செய்யணும். பித்த நோயாளிகள்லாம் எப்படிங்க எங்களுக்கு தெரியும், எப்படி இதெல்லாம் வந்து டாக்டர் எந்த டாக்டர் போய் கேட்கணும், நீங்கள் அலோபதி டாக்டர் கேட்க வேணாம், சித்தா டாக்டர் கேட்கணுமா, யாரையும் கேட்க வேணாம். நீங்கள் தூங்கலைன்னா நீங்கள் பித்த நோயாளிகள். தூக்கமே வராதவங்க யாரெல்லாம் நீங்கள் இருக்கிறீங்களோ அவங்களாம் பித்த நோயாளிகள், மனசில் கணக்கு வச்சுக்கணும். சிம்பிள் டெக்னாலஜி இது, அவ்வளோதான். உங்களுக்கு தான் தெரியும், நிறைய தெரியும், வேறு யாருக்குமே தெரியாதுன்ற எண்ணத்தில் போய் உள்ள வாங்க. அப்போ அந்த மாதிரி நம்ம பித்த நோயாளிகள், அப்போ தூக்கமே இல்லாமல் இருக்கிறோமா, வாரத்துக்கு 2 நாள் கம்பல்சரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், ஒன்றும் ஆகாது. ரைட்டு ரைட்டு. அதுக்கு மற்றவங்கள நாங்கள் கப நோயாளியாக இருக்கிறோம், வாத நோயாளி இருக்கிறோம், நாங்கள்லாம் எப்படிங்க அப்படின்னு சொன்னாக்க, நீங்களும் வாரம் ஒரு முறை குளிச்சு பாருங்க. சரி, வந்து வாத நோயாளிகள் வாரம் ஒரு முறை குளிச்சு பார்க்கலாம். அப்புறம் கப நோயாளிகள், ஐயோ எண்ணெய் தேய்ச்சி தொட்டுட்டாலே எனக்கு அவ்வளோதான், தலையில் எண்ணெய் தொட்டுட்டு வச்சுட்டோம்னு சொன்னாலே என்ன ஆகுதுன்னு சொன்னாக்க, எனக்கு ஜுரமே வந்துடும், சளி பிடிச்சிரும். இன்னைக்கு கூட ஒருத்தர்கிட்ட பேசணும், நான் 2 பேர்கிட்ட பேசணும், எனக்கு சளி பிடிச்சி ஜுரம் வந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ எப்படி அவங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாக்க, லேசாக உச்சந்தலையில் லேசாக எண்ணெய் தேய்ங்க. உச்சந்தலை தொட்டாலே எனக்கு ஜுரம் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாங்க. சரி ரைட்டு விடுங்க. உள்ளங்கை, புறங்கை, உள்ளங்கால், மேல்கால், அந்த கணுக்கால் வரைக்கும், கொலுசு போகிற இடம் வரைக்கும் லேடிஸ்க்கு, அந்த இடம் வரைக்கும், கையில் இந்த மணிக்கட்டு வரைக்கும் முதல்ல எண்ணெய் தேய்ச்சி பழக்கம் பண்ணி கொண்டு வரணும். சரி, இது ஒரு நாள் குளிச்சாச்சு, இது வரைக்கும் எண்ணெய் தேய்ச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து முழங்கை வரைக்கும், இந்த முழங்கை வரைக்கும், முழங்கால் வரைக்கும் எண்ணெய் தேய்க்கிறது, அந்த பழக்கத்துக்குள்ளே கொண்டு வரணும். அதுக்கப்புறம் இடுப்பு கீழே தோள்பட்டிலேருந்து விரல் முனை வரைக்கும், இடுப்பில் வந்து கால் வரைக்கும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கத்தை கொண்டு வரணும். அதுக்கப்புறமா வந்து இடுப்பை சுற்றி ஆசனவாய், அந்த பிறப்புறுப்புகள் பகுதிகளில், தொடை மடிப்புகளில், இங்கெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி பழகணும். அப்போது இது வரைக்கும் நம்ம வந்து நமக்கு வந்து அந்த இடுப்பு கீழே வரப்போகும்போது அவ்வளவா வந்து சளி பிடிக்காது உங்களுக்கு.
ஏன்னா 2 கால்களும் வந்து வாதத்தின் பகுதிகள். அப்போ அங்கே சளி பிடிக்காது. 2 கைகளும் வாதத்தின் பகுதிகள், அங்கே சளி பிடிக்காது. சரி, ரைட்டு. அடுத்ததாக நம்ம எங்கே போகணும்? தொப்புல லேசாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். இப்போ இந்த இடுப்புக்கு வரைக்கும் வந்தாச்சு, தொப்புளுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறமா முதுகு பகுதி. முதுகு பகுதி எண்ணெய் தேய்க்கிறது எப்படி? யார் தேய்ச்சி விடுவாங்க நமக்கு? யாரும் தேய்ச்சி விடுவாங்கன்னா, அதாவது ரொம்ப கஷ்டமாக உள்ளவங்களுக்கு வந்து யாராவது ஒருத்தர் உதவி செய்யணும். பெரும்பாலானவங்களுக்குலாம் நல்லா தான் இருக்கிறாங்க. அந்த உதவி தேவைப்படாதவங்கலாம், இந்த உதவி தேவைப்படுறவங்களுக்கு வந்து இன்னொரு தான் பண்ணி ஆகணும். பாவம், அவங்களுடைய சிரமமான சூழ்நிலை அப்படி இருக்குது. உதவி தேவைப்படாதவங்களுக்கு முதுகை எப்படி தேய்க்கிறது? இது பாருங்க, இந்த முட்டியில் எண்ணெயில் வந்து படிய வச்சுட்டு பின்னாடி கை வச்சு ஸ்பைனல் கார்டில் தேய்ச்சி பாருங்கள். எண்ணெய் நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா புறங்கையில் எண்ணெய் தேய்ச்சி 2 பக்கமும் தேய்க்க போகும்போது கை எவ்வளோ தூரம் போதோ அவ்வளோ தூரம் கொண்டு போகலாம். இப்போ வந்து ஒரு கை வந்து, அதாவது கையில் எடுத்து சாப்பிடாம எப்படி சாப்பிட்றதுன்னு கேட்கும்போது ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஊட்டுறதுன்னு சொல்கிற மாதிரி, இந்த கையை கொண்டு போய் இந்த பக்கமும், இந்த கையை கொண்டு போய் இந்த பக்கமும் கொடுத்து எண்ணெயை தேய்க்க முடியும். முதுகில் யாருடைய உதவி இல்லாமல் எண்ணெய் முதுகில் தேய்க்க முடியும். சரி, அடுத்தது வந்து எங்கே தேய்க்கணும்? அப்புறம் வயிற்று பகுதி, மேல் வயிற்று பகுதி. இப்போ தொடைமடிப்பு, அடி வயிற்று பகுதி முடிஞ்சிச்சு, மேல் வயிற்று பகுதி. இப்போ அதே மாதிரி குளிர்ச்சியாக எனக்கு வந்து கோல்ட் ஆகிடும்னு நினைக்கிறவங்களுக்கு எங்கே கடைசி எங்கே எண்ணெய் தேய்க்கணும்னு சொன்னால், அக்குள்லேயும் தலையிலையும் தான் கடைசி. அப்போ அக்குள் பார்ட்டு வரணும். இதுக்கப்புறமா என்ன பண்ணோம்? முகத்துக்கெல்லாம் எண்ணெய் தேய்க்கணும். அது வரைக்கும் ஒன்றும் செய்யாது. அப்புறமா லேசாக இப்படி எண்ணெய் தொட்டு வைப்பாங்க பார்த்தீங்களா, இந்த நலுங்கு வைப்பாங்களே, அந்த மாதிரி எண்ணெய் தொட்டு தொட்டு வச்சு பழக்கம் பண்ணிட்டே வந்து இப்படி வைக்கணும். அப்படி பழக்கம் பண்ணி பழக்கம் பண்ணி அப்புறம் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு காயின் அளவுக்கு, அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் பெருசாக ஒரு சுட்டி அளவுக்கு, அதுக்கப்புறமா வந்து இந்த பந்தையில் போடுற ஊத்தாப்ப அளவுக்கு, அதுக்கப்புறமா வீட்டை சுடுற தோசை அளவுக்கு, இப்படியாக எண்ணெய் தேய்ப்பதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி பழக்கத்துக்குள் கொண்டு வரணும். எண்ணெய் தேய்ப்பதற்கு சிறந்த நேரம் வந்து காலை பொழுது, அதிகாலை பொழுது, சூரிய உதயத்திற்கு முன்பாக. ரைட்டு, அந்த பாட்டு முடியல. சூரிய உதயிச்ச உடனேயாவது ஒரு அந்த சூரியன் வந்து இளஞ்சூட்டு நேரத்தில் மேலே எழும்புறதுக்குள்ளாக 8 மணிக்குள்ளே தேய்ச்சி குளிச்சிட்டா அது ஒன்று பெனிஃபிட் கொடுக்கும். ரைட்டு, எவ்வளோ நேரம் இருக்கலாம்? உங்களுக்கு வந்து பயமாக இருந்துச்சுன்னா 10 நிமிஷம் போதும். பயம் இல்லைன்னா 20 நிமிஷம், மேக்ஸிமம் ½ போதும். பித்த நோயாளிகள் இன்னும் கொஞ்சம் கூட இருந்தால் பரவாயில்ல. அது கூட பழக்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறமாக, இப்போ இல்லை. இப்போதைக்கு மேக்ஸிமம் ½ 10 to ½ 10 மினிட்ஸ் to ½ அவ்வளோதான் மேட்ரு. அதுக்குள்ளே முடிஞ்சிடும். இப்படி பழக்கத்தை கொண்டு வரணும். ரைட்டு, இது தேய்ச்சி குளிச்சு இவ்வளோ நேரம் பொறுத்து குளிக்கிறது வந்து இளஞ்சூட்டு நீர், அதாவது வந்து வார்ம் வாட்டரில் தான் குளிக்கணும். ஹாட் வாட்டரும் கிடையாது, சில் வாட்டர் கிடையாது, வார்ம் வாட்டர். வார்ம் வாட்டர் இல்லை, வார்ம் வாட்டர். அப்போ இளஞ்சூட்டு தண்ணியில் வந்து குளிக்கணுன்றதும், அதுக்கு சீக்காத்தூள் போட்டு குளித்தா நல்லாயிருக்கும். அதே மாதிரி நான் வந்து இப்போ சோப்புகள் பயன்படுத்துறதை விட சீக்காத்தூள் அந்த மாதிரி உள்ள பயன்படுத்துறது தான் நல்லது. இல்லைன்னா கடலை மாவு, பைத்த மாவு, இது மாதிரி பைத்த மாவில் வழுக்கு தான் இருக்கும், ஆனால் ஸ்கின் நல்லது, ஸ்கின் டோன் பண்ணும். கடலை மாவு வந்து ஸ்கின் டோன் பண்ணாது, ஆனால் வந்து பிசுக்கு எடுத்துரும். அப்போ ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ண போகும்போது ஸ்கின்னில் ஷைனிங்கும் வரும், அதே நேரத்தில் வந்து அந்த பிசுக்கும் எடுத்துரும். இது மாதிரி யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரியாக வந்து காலை பொழுதுலேயே குளிக்கிற பழக்கம் வந்துச்சு. எந்திரிச்சு குளிக்கிற அன்றைக்கி மட்டும்தான் காலை பொழுதா அப்படின்னு சொன்னால், எல்லா நாட்களுமே நம்ம காலை பொழுதுலேயே குளிச்சு பழகிறோம்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப அற்புதமான உடம்பு வேலை செய்கின்றதும் இந்த இடத்துல வந்து நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயம். எண்ணெய் குளியலை பற்றி போன வாரமும் பேசணும், இந்த வாரமும் அழகின் சிரிப்பில் அந்த எண்ணெய் குளியலை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த வாரம் சப்ஜெக்ட் அது கிடையாது. ஏன்னா அது வந்து போன வாரம் வந்து நிறைய பேருக்கு வந்து அது எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சொன்னால் பரவாயில்லன்னு எனக்கு சொன்னதுனால நான் வந்து எண்ணெய் குளியலை மறுபடியும் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கிறேன். போன வாரம் சொல்லாத எண்ணெய் குளியல் சப்ஜெக்ட்களும் இன்றைக்கி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் நான். இதற்கு அடுத்ததாக வந்து இன்னைக்கு தலைப்பு, எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாச்சுல, இப்போ என்ன பண்ணீங்க? நீங்கள் காலையில் எந்திரிக்க சொன்னீங்க, அதுக்கு முன்னேற்பாடு பண்ண சொன்னீங்க, அதுக்கு மலச்சிக்கல் போயிடுச்சு, பல்லெல்லாம் சுத்தமாக பல் விளக்கணும்னு சொன்னீங்க, அதுக்கப்புறமா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாச்சு. அடுத்து என்ன செய்யணும்? அழகின் சிரிப்பில் சாப்பிடணும். சரி, சாப்பாட்டை பற்றி பேசணும்னு சொன்னால் அது ஒரு 100 வகுப்புகள் இருக்குது. உணவு மருத்துவம் தனி சப்ஜெக்ட் இருக்குது நம்மகிட்ட. நீங்கள் எல்லாம் சேர்ந்து எனக்கு உணவு மருத்துவத்துக்கு ஒரு நாள் ஒதுக்குங்கன்னு சொன்னால் அது ஒதுக்கலாம். உங்கள்கிட்ட வந்து ஆஃபர் வந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணுறேன், இல்லைன்னா இல்லை, அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போது வந்து அந்த மாதிரி சாதாரணமாக சாப்பிட்றது வந்து ஒரு நாள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம சாப்பிட்றோம். காலையிலேருந்து நைட்டு வந்து சாப்பிட்றதுல வந்து நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, எதெல்லாம் வந்து கட்டாயமான தேவைப்படுற உணவு, தேவைப்படுற நேரம், எதெல்லாம் கட்டாயம் இல்லை, தேவைப்படலை அப்படின்னு 2ஆக பிரிச்சினாலே போதும். காலை எழுந்திரிச்சிலேருந்து என்னென்னலாம் உள்ளே போகுது, எந்திரிச்சோன்னா வந்து கண்டிப்பாக வந்து தண்ணி குடிக்கணுன்றது வந்து மறக்காமல் இருக்கணும். அதே மாதிரி வந்து கந்தசாமி முதலியார் சொல்கிறாரு, காலை 3 டம்ளர் வெந்நீர். இதை வந்து ஒரு ஸ்லோகன் மாதிரி நீங்கள் வந்து மனசில் பதிவு பண்ணி பழக்கப்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்லி தருகிறாரு. கந்தசாமி முதலியார் யார் அப்படின்றத பற்றி நம்ம விரிவாக பேசலாம்.
மிகச்சிறந்த ஒரு அறிஞர், உணவு மருத்துவ ஆராய்ச்சியாளர் அவர். அவர் சொல்றது காலையில் 3 டம்ளர் வெந்நீர் அவருடைய மந்திரம். அப்போ காலையில் எழுந்துச்சோன்னு 3 டம்ளர் வெந்நீர் குடிச்சாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன ஆகும்னா குடல்களில் வந்து அந்த நைட்டினுடைய நேரத்துலேருந்து பகல் பொழுதுக்கு மாற்றுவதற்குரிய ஏற்பாடுகளை அந்த உடம்பு குடல் அமைப்பு செஞ்சுக்கும். ஏன்னா இரவு பொழுதுல வந்து குளிர்ந்து போயிருக்கும், சில்னஸ் வந்திருக்க போகும்போது எதுவுமே மூவ் ஆகாது, எல்லாமே ஃப்ரீஸ்டு அந்த மாதிரி இருக்கும். அப்போ அதே மாதிரி பகல் பொழுது வந்தோன்னு என்ன ஆகும்னா அது உருக ஆரம்பிச்சிடும். அப்புறம் எப்படி ஃப்ரீஜரில் இருக்கிற ஐஸ் கட்டி வெளியே எடுத்து வச்சுன்னு உருகுதோ அந்த மாதிரி வெயில் வர வர உடம்புல வந்து எதெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிருக்கோ அதெல்லாம் உருக ஆரம்பிச்சிடும். ஆனால் குடல் வந்து ரொம்ப வந்து உள்ளே அடக்கி வச்சுருக்கோம், அது அவ்வளோ சீக்கிரம் உருகாதுன்றதுனால காலையில் கொஞ்சம் வெந்நீர் குடித்து பழகுவது எல்லோருக்கும் நல்லது. கபநோயாளிகள், அதாவது சளி பிடிச்சிட்டு எப்பவுமே சளி தொல்லையால் தலைபாரம் சைனஸ் அது இதுன்னு இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணலான்னா எப்பவுமே சுடுதண்ணி குடிக்கிறது நல்லது. அதாவது சுடுதண்ணினா சூடான தண்ணி இல்லை, வெதுவெதுப்பான தண்ணி. சுட வச்சு ஆற வைக்கிறதுனாலலாம் எந்த பயனும் கிடையாது, அது அது வேற விஷயம், அதை பற்றிலாம் விட்டுறலாம். இப்போ வெதுவெதுப்பான இளஞ்சூட்டு தண்ணீர் குடிக்கிறது நல்லது. மற்றவங்களாம் காலையில் ஃபஸ்ட்டு டைம் மட்டும் அதை குடித்தா நல்லது, மற்ற டைமில் குடிக்கணும் அவசியம் ஒன்றும் கிடையாது. பித்த நோயாளிகள் சுடுதண்ணி அது எப்பவுமே குடிச்சிருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வேறு விதமான கஷ்டங்கள் வந்துடும். அது வந்து அதனால் நம்ம என்ன பண்ண காலையில் மட்டும் அதெல்லாம் வேறு சப்ஜெக்ட் போனோம்னா டெவலப் பண்ணிட்டே போனோம். இது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கு, காலையில் வந்து வெந்நீர் குடிப்பது வந்து குடலுக்கு ஆரோக்கியம். குடலுக்கு வந்து நம்ம வார்ம் பண்ணுறோம், எப்படி உடம்புக்கு வார்ம் அப் கொடுக்குறோமோ அதே மாதிரி குடலுக்கு கொடுக்கக்கூடிய வார்ம் அப் தான் இந்த காலையில் அதிகாலை எழுந்துச்சோன்னா அது காலையில் அதிகாலையோ நீங்கள் எப்போ எந்திரிக்கிறீங்களோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபுட்டாக நம்ம என்ன சொல்லணும், லேசான சுடுதண்ணீர் குடிக்கணும். அதுக்கப்புறமா வந்து நமக்கு வந்து டீ காஃபி போகுது, டீ பிஸ்கெட்டு போகுது, டீ ரஸ்க்கு போகுது, டீ ரிஸ்க்கு அது மாதிரி வந்து காஃபி இந்த மாதிரிலாம் போகுது. சில பேர் கஞ்சி, சில பேர் வந்து வேறு மாதிரி ஃப்ரூட்ஸு ஜூஸஸ்ஸு, சில பேர் வந்து பாதாம் நட்ஸு கிட்ஸு. அதே நட்ஸை விட எதுவுமே அளவுக்கு மிஞ்சினாலும் அவர் தான் விஷம்ன்றது இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன். நான் நட்ஸ் மட்டும் தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ சாப்பிட்றீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டோம்னா அவங்க சொல்கிறாங்க இதில் ஒரு 5, அதில் ஒரு 5, இதில் ஒரு 10, இதில் ஒரு 8, அதில் 3, இப்படி ஒரு 5 4 5 நட்ஸு. இன்னும் நிறைய நட்ஸ்லாம் இருக்குது தெரியுமா அவங்களுக்குன்னு என்ன கேட்குறாங்க, எனக்கு தெரியாதுங்க சொல்லிடுறது. நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி காமிச்சோம்னா அதெல்லாம் உள்ளே போகக்கூடாது. அப்புறம் வந்து அது கூட வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு பெரிய உருண்டையாக உருட்டி இவ்வளோ பெரிய உருண்டை வந்து சோத்து உருண்டை மாதிரி சாப்பிட்றாங்க. அது வந்து ஆரோக்கியமானு சொன்னால் அளவிற்கு மிஞ்சுகின்ற பொழுது அமிர்தமும் விஷமாகி விடுகிறதுன்றது தான் அங்கே முக்கியமான விஷயம். அப்போ அது வந்து நமக்கு வந்து தீங்கு தான் ஏற்படுத்தும். அளவோடு சரி, நட்ஸ் எவ்வளோ அளவு இருக்கணும்னு சொன்னால் ஒரு கைப்பிடி அளவு தான், ஒரு கைப்பிடிக்குள்ளே எத்தனை நட்ஸ் அடங்குமோ அத்தனை தான். எந்த வேணால் நட்ஸ் சாப்பிட்டுக்கலாம், அது வேர்க்கலையாக இருந்தாலும் சரி, பாதாமாக இருந்தாலும் சரி, பிஸ்தாவாக இருந்தாலும் சரி, முந்திரியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு கைப்பிடிக்குள்ளே அவங்கவுங்க கைப்பிடிக்குள்ளே எவ்வளோ அடங்குதோ அவ்வளோதான் நட்ஸுடைய அளவு. இந்த அளவை மிஞ்சுகின்ற பொழுது அது விஷம்தான் அவங்க சாப்பிட்றாங்க. நான் வந்து அவங்க அமிர்தத்தை சாப்பிடவில்லைன்னு நினச்சிக்கணும். நான் வந்து டீ சாப்பிட்றதில்ல, காஃபி சாப்பிட்றதில்ல, பால் தான் சாப்பிட்றேன். பாலில் வந்து இந்த பாதாம் பிஸ்தா தான் அரைச்சி போட்டு சாப்பிட்றேன், ஆரோக்கியமாக தான் வச்சுக்கிறேன்னு சொல்கிறவங்களுக்கும் நோய் இருக்குது. நான் வந்து டீயை தவிர வரணும் எனக்கு கிடைக்கிறது இல்லைங்க எனக்கு அப்படின்றவங்களும் இருக்குது. நான் எதுவுமே சாப்பிட்றது கிடையாது, நம்ம டைரெக்டாக சாப்பாடுக்கு போயிடுறோம், டிஃபனுக்கு போயிடுறோம்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே நோய்கள் இருக்குது, எல்லாருக்குமே ஆரோக்கியம் இருக்குது. அப்போ வந்து நாம் வந்து நட்ஸ் எவ்வளோ சாப்பிட்லான்றதுக்கான அளவுகோல் இதுன்றது மட்டும் மைனஸில் வச்சுக்கணும்னு சொன்னால் காலை பொழுதில் அது ஆரோக்கியமான உணவாகவும் இருக்குது நட்ஸுன்றது. அப்போ எந்த நட்ஸ் நமக்கு கிடைக்குதோ எல்லா நட்ஸும் வந்து இப்போ நிறைய பயன்கள் இருக்குன்றதை தாண்டி நமக்கு சூழ்ந்து இருக்கக்கூடிய நட்ஸில் வந்து நிலக்கடலை வேர்க்கடலை வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நட்ஸு. அதை நம்ம எடுத்துக்கிறது மிக ஆரோக்கியமானதுன்றது என்னுடைய கருத்து. இதை வந்து மறுபடியும் வந்து நம்ம வந்து இதெல்லாம் வந்து உணவு மருத்துவத்தில் டீட்டெயிலாக நம்ம பேச போகிறோம். அதனால் உணவு மருத்துவம் கிளாஸ் இருந்தால் அது இல்லைன்னு சொன்னால் அது வந்து ஒன்றும் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இப்போ நம்ம காலையிலேயே நிற்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சம்சா டீ இருக்குது, அதுக்கப்புறம் வந்து வடை டீ இருக்குது, அப்படி இல்லைன்னு சொன்னால் பஜ்ஜி டீ இருக்குது, அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் டைமுக்கு முன்னாடி அப்புறம் தான் வந்து வீட்டிலேருந்து கொடுத்து விட்டு அந்த ஃப்ரூட்ஸ் வந்து அந்த மாதுளம்பழம் உரிச்சு கொண்டாந்துருக்கிறோம், அது கொண்டாந்துருக்கோம், இதை கொண்டாந்துருக்கோம். அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து பிஃபோர் லஞ்ச் அவசரமாக ஏன்னா முடிக்கணும், அதை லஞ்சுக்கு முன்னாடி இதை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அவசரமாக சாப்பிட்றது. அதுக்கப்புறம் லஞ்சில் வந்து என்னென்ன இருக்குதுமோ அதெல்லாம் வந்து ருட்டீனாக இருக்கிறது. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு அப்புறமா ஆஃப்டர் லஞ்சு அப்போ வந்து வந்து 6 கால பூஜை நடக்குது இல்லையா, 6 கால பூஜை யாருக்கு நடக்குது, சிவனுக்கு நடக்குது. அது மாதிரி இந்த குடலில் வந்து சிவந்த வந்து ஒரு நெருப்பு மாதிரி இது வந்து 6 கால பூஜை மட்டும் இல்லை 6 காலத்துக்கும் தாண்டிய பூஜை நடக்குது. அப்போ வந்து நீ வந்து 6 காலம் போட்டு எழுதிட்டு வாங்க என்னென்ன சாப்பிட்டீங்கன்னு. 6 காலம் எங்கெங்கே சாப்பிட்றோம், காலைல சாப்பாடு, மதியானம் சாப்பாடு, நைட் சாப்பாடு தானு சொன்னால் நான் சொல்கிறேன் பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட்டு, பிஃபோர் லஞ்சு, பிஃபோர் டின்னர் அப்படின்ட்டு 6ஆக பிரிங்கன்னு சொல்கிறேன். 6ஐயும் தாண்டி போய் கொண்டிருக்கிறது, 6ஆக பெருகி உள்ள உணவுகள்லாம் போயிட்டு இருக்குது. உங்களுக்கு அது தெரியாதான்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. ஆனால் வெளியே சொல்கிறது இல்லை. நான்லாம் ரொம்ப சாப்பிட்றது இல்லைங்க, நான்லாம் எப்போவுமே இதெல்லாம் சாப்பிட்றதே கிடையாது. அப்போ வந்து எதை பார்த்தாலும் அதை எடுத்து வாயில் போடுறது,
அதே மாதிரி வந்து கண்டதை எடுத்து வாயில போட்டுக்கிறது, யாராவது வரும்போது அவங்க கூட கம்பெனி கொடுக்கறதுக்காக போட்டுக்கிறது, அப்புறம் வந்து எதுக்கு இருக்கட்டும் நம்ம வந்து வெளியில் ரொம்ப ட்ராவல் பண்ண போகிறோம் இப்பயே சாப்பிட்டு வச்சுக்கலாம்னு சாப்பிட்டுக்கிறது, இந்த மாதிரி வந்து தேவையில்லாமல் வந்து ஒருத்தர் கட்டாயப்படுத்தி கோச்சிக்கு வாங்கன்றதுக்காக சாப்பிட்றது, இப்படியெல்லாம் வந்து நம்ம உள்ள போட்டுட்டே இருந்தோம்னு சொன்னா இது அழகை வந்து சிதைக்கிறது. ஆரோக்கியமா இல்லையான்றதை பத்தி நம்ம இந்த வரவே இல்லை. இது அழகின் சிரிப்பு சப்ஜெக்ட். அதனால இந்த இது அழகின் சிரிப்புல வந்து அழகு வந்து நம்மை பார்த்து சிரிக்க வேண்டும், நாம் அழகாக இருக்க வேண்டும், அழகின் சிரிப்பினுடைய அதிகாரிகளாக அதனுடைய ஆதார புருஷர்களாக நாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க வந்து உள்ள திணிக்கக்கூடிய விஷயங்களை வந்து தலானில் பஞ்சரிக்கமா திணிக்காம நம்ம வந்து தேவை அறிந்து சாப்பிட வேண்டும். நமக்கு தேவையா தேவையில்லையா, இப்போ டூஸ் அண்ட் டோன்ஸ் மாதிரி இது வேணும் வேணாம். அப்போ இது இப்போ தேவையா, இது இது தேவையா, ஒவ்வொரு வாய்க்குள்ள எது வைக்க போகும்போதும் இது தேவையா, இது தேவையா, இது தேவையா, இது தேவையா, இதை தாண்டி பார்க்க போறது அதெல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் அப்புறம் இது மட்டும் உள்ள சாதாரணமாக நல்ல உணவுகளே கூட இந்த நேரத்துக்கு இது தேவையா, இந்த நேரத்துக்கு இது தேவையா 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 தேவையான்னு கேட்டு பாருங்க. இந்த நேரத்துக்கு தேவையில்லை தேவையில்லை தேவையில்லைன்னு பல இடங்கள்ல சொல்லி கொடுக்கும் அது உடம்பு. யாரும் கேட்க வேணாம், இதுக்கெல்லாம் யாரும் இந்த ஆள்லாம் தேவையில்லை, நமக்கு நாமே தான் இந்த இடத்துல. சரி, இப்போ அழகின் சிரிப்புல வந்து இதை தாண்டி ரொம்ப பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னா வந்து இந்த அழகின் சிரிப்பு வந்து ரொம்ப அழகான சப்ஜெக்ட், ரொம்ப அற்புதமான சப்ஜெக்ட். இதை வந்து கவனமா இதை வந்து இதுதானே அப்படின்னா இதுதான். இது முதல்ல இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிட்டு இதுக்கப்புறமும் கஷ்டம் இருந்தால் மட்டும்தான் ஒரு டாக்டரை போய் தேடி போகணும். இதெல்லாம் சரி பண்ணி வரப்போ டாக்டருடைய நெசிட்டி இல்லாமல் போடணும் அப்படின்னு தான் என்னுடைய விருப்பம். நீங்கள் டாக்டர் தேடி வரக்கூடாது, இன்க்ளூடிங் மை செல்ஃப். அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண டாக்டர் தேவைப்படாது கண்டிப்பாக. ஆனால் வந்த நோய்களை வந்து செய்யறதுக்கு மட்டும்தான் டாக்டர் தேவைப்படுறாங்க. இனி வருங்காலத்தில் நோய் இல்லாமல் வாழ்வதற்கான ஏற்பாடுகள் தான் இந்த வகுப்புகள்ன்றதை புரிஞ்சிச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக இதை எல்லாரும் பயன்படுத்திடுவாங்க. அந்த மாதிரி பயன்படுத்தணுன்ற நோக்கத்தோடு தான் இந்த வகுப்பு நடந்துட்டு இருக்குது. 50 வாரம் இல்லை 500 வாரங்கள் ஆனாலும் இந்த இதே 4 தலைப்புகள்லேயே தான் தொடரும். சரிதானா? அடுத்த தலைப்பு ஆரோக்கியத்தின் அழைப்பு. இந்த ஆரோக்கியத்தின் அழைப்பில் நம்ம எதை பற்றி பேசிட்டு இருக்கிறோம்னு சொன்னால் இதயம். இந்த 5 வாரம் 6வது வாரமும் தொடர்ந்து இதயம் தான். இன்னும் தொடர்ந்து இதயம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதயத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம நிறைய செய்திகள் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்குது. போன வாரம் பேச போகும்போது இதயத்துடைய தலைப்பை நம்ம என்ன பண்ணோம்னு சொன்னாக்க இடத்த தூய்மையாக வச்சுக்கிறது, ஹார்ட்டை வந்து சேஃப்டியாக பண்ணோன்னு சொன்னோம். ஃபஸ்ட்டு வந்து இறைவணக்கம், அடுத்தது வந்து இடத்தை தூய்மையாக வைக்கணும், நம்ம வந்து தேவையில்லாத பொருள்லாம் அப்புறப்படுத்தணும், அப்புறமா வந்து ஆடையை தூய்மையாக ஆடை அணியணும், நம்முடைய பெட்டு கிட்டு எல்லாத்தையும் அப்பப்போ க்ளீனாக வாஷ் பண்ணி துவச்சி அந்த பாயெல்லாம் கழுவி போட்டு காய வச்சு, இல்லை பெட்டெல்லாம் வந்து அந்த கவர்லாம் வாஷ் பண்ணி பில்லோ கவர்லாம் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணணும். போடுற ட்ரெஸ் எல்லாம் வந்து அன்றாடம் கந்தையானாலும் கசக்கி கட்டு அந்த மாதிரி பண்ணணுன்றது தான் போன வாரம் பேசிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி வந்து ஏன் இறை வணக்கம் அப்படின்ற விஷயத்தை போன வாரம் பேசணும். நமக்கு மேலே ஒருத்தர் பொறுப்பு ஒப்படைச்சா நமக்கு வந்து டென்ஷனே கிடையாது, நம்ம லோடே கிடையாது, ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது. ஏன்னு சொன்னால் அப்பா இருக்கும்போது நம்மளாம் ஸ்கூலில் போயிட்டு வந்துட்டு இருந்தோம், நம்ம பாட்டு ஜாலியாக இருந்தோம். இப்போ நம்ம வந்து அப்பாவா ஆகிட்டதுக்கப்புறம் எப்படிலாம் கஷ்டங்கள் அனுபவிக்கணும் நமக்கு தெரியும். அப்போ அந்த இடத்துல இருந்து விடு பண்ணுறது அதை பற்றி நம்ம போன வாரம் என்ன பண்ணோம், நமக்கு மேலே ஒருத்தர் ஒப்படைச்சிடணும். நம்ம மேனேஜர் ஒருத்தர் இருப்பார் ஆஃபீஸில், அதே மாதிரி கடையில் முதலாளி ஒருத்தர் இருப்பார், அதே மாதிரி வந்து வந்து குடும்பத்து தலைவரும் ஒருத்தர் வீட்டில் இருக்கிறாரு, அவங்கள்ட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டா நம்ம கீழே உள்ளவங்களாம் நிம்மதியாக இருக்கலாம். அவங்க என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு மேலே அவங்கள்ட்ட ஒப்படைக்கணும். இப்படி பேசிகிட்டு இருந்தோம். அதான் இறை வணக்கத்தை பற்றி. இந்த இடத்துலையும் பொறுப்பு ஒப்படைக்கிறத பற்றி தான் பேச போகிறோம் இன்னைக்கு சப்ஜெக்ட்லையும். இந்த பொறுப்பு ஒப்படைக்கிறதுனா கீழே உள்ளவங்கள்ட்ட. அப்போ உங்களுக்கு கீழே யார் இருக்கிறாங்க, யார் உங்களுக்கு கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்களோ, யார் உங்களுடைய பாதுகாப்பில் இருக்கிறாங்களோ, யார் உங்களை அண்டி இருக்கிறார்களோ, உங்களுடைய மனைவி, உங்களுடைய குடும்பத்தினர்கள், உங்களுடைய குழந்தைகள், அவங்க குடும்பத்தினர்கள், உங்கள் அப்பா அம்மா சகோதர சகோதரிகள், இவங்ககிட்ட பொறுப்புகளை பிரித்து கொடுக்கணும். முதல்ல மேலே உள்ளவங்கள்ட்ட கொடுத்தாச்சா, இப்போ கீழே உள்ளவங்கள்ட்ட கொடுவோம். கீழேனாக்கா தாழ்ந்தது அப்படி இல்லை, நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியவங்க, நம்முடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடியவங்க தான் நம்ம கீழே உள்ளவங்க. அப்போ அவங்கள்ட்ட பொறுப்புகளை படிக்கணும். அப்போ என்ன செய்யணும், நம்ம கொடுத்துட்டாக்க நம்மளை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம இவங்கள்ட்ட எல்லாம் பொறுப்பு கொடுத்துட்டோம்னா, நம்ம சொத்தை கொடுத்துட்டோம்னா நம்மளை மதிக்க மாட்டாங்க, இப்போவே கொடுத்துடக்கூடாது, நம்ம காலத்துக்கு அப்புறம் எப்படியோ அடிச்சுக்கிட்டோம் பிடிச்சிக்கிட்டோம் எப்படியோ அவன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற இடத்துக்குள்ள தான் நம்ம வந்து பெரும்பாலானவர்கள் இருக்கிறாங்க. அப்படி இல்லாமல் இப்போவே வந்து அது சொத்தோ பொறுப்போ பிரித்து கொடுத்துட்டோம்னா நம்மளுடைய பேர்டன் குறைஞ்சி போகுது. இது அவங்களுடைய ஹார்ட்டுக்கு சேஃப்டியான இடம்ன்றது தான் இப்போ பேசிட்ட சப்ஜெக்ட். ரொம்ப சிம்பிள் தான் இது. ஆனால் யோசிக்க போகும்போது மிகப்பெரிய ஒரு நமக்கு பலத்தை ஏற்படுத்துது. எங்கே நம்ம ஹார்ட்டுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் கிடைக்குது, ஒரு பலத்தை ஏற்படுத்துது. ஏன்னா நமக்கு வந்து பேர்டன்ஸ் மேலே உள்ள பேர்டனையும் குறைச்சாச்சு போன வாரம், இப்போ கீழே உள்ள பேர்டனையும் குறைச்சாச்சு. நம்ம வந்து அதனால வந்து நம்மளை வந்து கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க. அதுக்கான சேஃப்டியான ஒரு கார்னர் இருக்குது, சேஃப்டி கார்னர் ஒன்று இருக்குது. அது வரைக்கும் அதுக்குள்ளே இருந்து வெளியே வராதிங்க, அது ஒன்று இருக்கட்டும். அதை தாண்டி வெளியே வரக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க, அதெல்லாம் தாண்டி வேணாம்.
அது உங்களுக்குன்னு ஒரு சேஃப்டி கார்னர் பண்ணிக்கிட்டு மிச்சத்தெல்லாம் நீங்கள் வந்து பொறுப்புகளோ அது வந்து பொருளோ மற்றவங்களுக்கு உங்களுக்கு கீழே உள்ளவங்கள்ட்ட ஒப்படைச்சிடணும். அப்போ இதனால நமக்கு வந்து தாழ்ந்து போயிடுறோமா அப்படின்னு சொன்னா கண்ணதாசன் சொல்றாரு, கொடுப்பவரெல்லாம் மேலாவார் கையில் கொள்பவரெல்லாம் கீழாவார், கொடுப்பவன் அல்லவோ நீ அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்றாரு. அப்போ அதே மாதிரி கொடுக்கிற கைகள் வந்து எப்பயுமே மேலே தான் இருக்கும், வாங்குற கைகள் கீழே இருக்கும். அப்போ நீங்க மேலே உயர்றீங்களா நீங்க தாழ்ந்து போயிடுறீங்களான்னு யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல நம்ம வந்து உயர்வாக தான் ஆகிறோம், இன்னும் மேலே வரோம், இன்னும் மேலே மேலே வந்துட்டே இருக்கிறோம். நம்ம வந்து லைட் ஆகிட்டோம்னா மேலே காற்றுல பறக்கிற மாதிரி மேலே போக முடியும். அந்த மாதிரியான இடத்துக்கு வந்து லைட் ஆகணும்னு சொன்னால் எல்லா சுமைகளையும் இறக்கணும். சுமைகளை இறக்கிறத பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரியான பொறுப்பு வந்து உங்களுக்கு கீழே உள்ளவங்கள்ட்ட ஒப்படைக்கணும், உங்களோட சமமாக உள்ளவங்கள்ட்ட ஒப்படைக்கணும், உங்களுக்கு அடுத்தவங்கள்ட்ட ஒப்படைக்கணும். பொருளோ வந்து பொறுப்புகளையோ ஒப்படைச்சு பாருங்க. உங்களுடைய இதயம் வந்து எவ்வளவு மென்மையானதாக மாறி விடுகிறது, லைட்டா ஆயிடும் அப்படின்ற விஷயத்தையும் உங்கள்கிட்ட பதிவு பண்றேன். இந்த மாதிரியான கல்வியை யார் மூலமாக நான் பெறுகின்றனோ அவர்களுக்கான பிரார்த்தனையோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி அன்புக்குரியவர்களே.